வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. தமிழ் பாரம்பரியம், தமிழ் ஹெரிட்டேஜ் என்ற இந்த மாதாந்திர நிகழ்ச்சிக்கு, இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக இந்த நடவடிக்கைகள் வழக்கமாக வருகின்ற அநேகமாக இந்திய கூட்டத்தின் பகுதியாக இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருந்தாலும் கூட புது முகங்களாக ஒரு சில முகங்கள் தெரிவதால் இவற்றை பற்றி ஒரு சிறு அறிமுகத்துடன் இதை நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. தமிழ் பாரம்பரியம், தமிழ் ஹெரிட்டேஜ் என்பது முதல் சனிக்கிழமை மாலை இதே நேரத்தில் இதே இடத்தில் வழக்கமாக முடிகிறது. தமிழ் ஹெரிட்டேஜ், தமிழ் பாரம்பரியம் என்பது ஒரு வசதிக்காக ஏற்பட்ட பெயரை தவிர அது தமிழுக்கு மட்டுமான ஒரு அமைப்பு இல்லை. இந்திய பாரம்பரியத்தில் சொல்லப்போனால் உலகின் கலைத்தழுவிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு போரமாக, ஒரு அமைப்பாகத்தான் இது செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இது வசதியான பெயரை தவிர ஏதோ ஒரு தன்னை குறுகிய வட்டத்துக்குள் அடக்கிக் கொண்டு விடவில்லை. இந்த தமிழ் பாரம்பரியம் என்ற அமைப்பானது, அமைப்பு என்பது கூட மறுபடியும் சௌரியத்துக்காக சொல்வதை என்ற ஒன்றை தவிர இது எந்த விதமான சட்ட திட்டங்களும் வைத்துக் கொண்டு செயல்படவில்லை. இதற்கு எந்த உறுப்பினர் சேர்க்கையோ உறுப்பினர் கட்டணமோ இல்லை, அதற்குரிய சம்பிரதாயங்களோ ஏதும் இல்லை. எல்லோரும் தாராளமாக வரலாம், வர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சிகளை வெறும் பேசி பிரிவதாக இல்லாமல் டாக்குமெண்ட் செய்வது என்பதை நோக்கமாக வைத்துக் கொண்டு செயல்படுகிறோம். எனவே இதனுடைய வெப்சைட்டை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் இதுவரைக்கும் நாங்கள் பயன்படுத்தியுள்ள பல்வேறு விஷயங்களையும் உடனுக்குடன் அதில் நிறைவேற்றி இருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்துக் கொள்ளவும். இது 3 விதமாக பொதுவாக செயல்படுகிறது. ஒன்று, முதல் சனிக்கிழமை என்று நிச்சயமாக இதே நேரத்தில் கூடி பாரம்பரியம் அல்லது ஹெரிட்டேஜ் அல்லது பண்பாட்டுடன் தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயங்களில் ஏதோ ஒரு நிபுணரோ இல்லை நவீன ஒருவரோ கூட ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதாக அமைகிறது. அதை தவிர வருஷத்தில் பின்பகுதியில் ஒரு ஏதோ பகுதியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கேயே போய் முகாமிட்டு அந்த ட்ரெடிஷனையோ அங்க உள்ள பாரம்பரிய சிறப்புகளையோ ஆராய்ந்து அதன் மூலம் தகவல்கள் திரட்டி நம்மளுடைய அறிவு டேட்டா பேஸை விருத்தி செய்து கொள்வது. அதை தவிர டிசம்பர் மாதம் சங்கீத கட்சிகளுடைய இடையே ஒரு தொடர்ந்து 4-5 நாட்கள் ஒரு முகாம் மாதிரியும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயும் தகவல் பரிமாணம் செய்து கொள்வது. இந்த 3 இதனுடைய நிச்சயமான வழக்கமான செயல்பாடுகள். அதை தவிர அவ்வப்போது சிறு சிறு கூட்டங்களாகவோ சிறு சிறு நிகழ்ச்சியாகவோ நடைபெறுவதும் உண்டு. அதற்கு உங்களுக்கு உங்களுடைய இமெயில் முகவரியை எங்களுடைய பதிவேற்று செய்துவிட்டால் சேர்த்து விட்டால் அதற்கு தகவல் வரும். இந்த 3 நிகழ்ச்சிகளை முக்கியமாக தொடர்ந்து செய்து வருகிறோம். இதற்கு முன்னாடியே சொன்னது போல் எந்த கட்டணமோ எந்த சம்பிரதாயங்களோ இன்றி வரலாம். இங்கே உங்களுடைய முகவரி அல்லது உங்களுடைய அலைபேசி அல்லது இமெயில் ஐடி ஏதோ ஒன்றை செய்து தந்துவிட்டால் புதிதாக சேர்வர்களுக்கு தகவல் பெறுவதற்கு வசதியாக இருக்கும். இதன் மூலமாகத்தான் இந்த நிகழ்ச்சியின் தகவல்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படுகின்றன. பத்திரிகைகளில் இப்போது விளம்பரம் கொடுப்பது எங்களுடைய நோக்கமாக வசதியாகவே இல்லை. இன்றைய நிகழ்ச்சி ஊவேசாவை பற்றியது. அது சம்பந்தப்பட்ட இன்று பேசவிருக்கிற நண்பரை பற்றி நம்ம நண்பர் கோபு அவர்கள் நம்முடைய அன்பும் தெரிந்து வாக்கில் சொல்வார். பேச்சாளர் ரவிசங்கர் அவரை எனக்கு 2 வருஷமாக பழக்கம். பிரபலமாக நிறைய பேருக்கு அசோகமித்திரனின் மகன் என்று ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அசோகமித்திரன் வந்து ரவிசங்கருடைய அப்பா. எனக்கு தான் முதல்ல எனக்கு தெரியும். இவர் HDFC பேங்க்ல வேலை செஞ்சிருக்கார். அவர் எங்களை மாதிரி ஒரு கலையார்வம் மிக்கவர். இப்போ கண்ணன் சார் சொன்னார் இல்லையா, எனக்கு வருஷம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த ஆய்வு பார்த்துட்டு ஒரு கலை விழா மாதிரி போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. போன வருஷம் எங்களோட ஸ்ரீரங்கம் வந்திருந்தார் ஒரு ஒரே கட்டிடத்துல. இந்த வருஷம் எங்களோட குஜராத் வந்திருந்தார். குஜராத் நாங்கள் இந்த வருஷம் பல இடங்களுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போறோம்னா அதுக்கு முன்னாடி தயார் செய்து கொள்வோம். அந்த போற இடங்களை பத்தி கொஞ்சம் வரலாற்று தகவல்கள், அதனுடைய கலைகள், அதனுடைய சிறப்பு
படிச்சுட்டு நாங்களே வந்து ஒரு 7-8 வாரம் தயார் செய்து கொண்டு பிரசன்டேஷன் எங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு போவோம். அந்த விஷயத்துல வந்து குஜராத் போகும்போது குஜராத்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னன்னா படிக்கிணறுகள், ஸ்டெப் வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் வெல்ஸை பத்தி ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு 2 hour லெக்சர் அவர் கொடுத்தார் எங்க ஃபாரம்க்கு. இவ்வளவு ஆழமா ஒரு ஸ்டெப் வெல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் சொல்றதா கூடியவர் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வெளியே வேற யாராவது இருக்காரான்னு ரொம்ப சந்தேகப்படுறோம். அவ்வளோ நல்லா டீட்டெயிலாக சொன்னாங்க. அங்க போன உடனே அங்க பல தகவல்கள் கலை ஆபத்தை எல்லாத்தையும் காட்டுங்க. எங்கள் குழு வந்து ஒரு 5 நாள்ல அந்த டூரை முடிச்சுட்டு நாங்க திரும்பி வரோம். பெரும்பான்மையானவர்கள் திரும்பி வந்துட்டார்கள். நான் என்னை போன்ற ஒரு 2 பேர் 10 நாள் தங்கியிருக்கோம். ரவிசங்கர் நானும் ஒரு ரூம்ல தான் இருந்தோம். ஒரு ஸ்டாண்ட் ஹோட்டல் ரூம். ஒரு 4 நாள் இருந்தோம். அங்க வந்து நாங்க போனதுக்கு பெரும்பான்மையானது வந்து பழைய சின்னங்கள். அதாவது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நாங்க பார்ப்போம். புதுசா இருந்தாலும் பொதுவாக பார்க்க மாட்டோம். எக்ஸப்ட் ஃபார் ஹோட்டல்ஸ் பழசார்ந்த சின்னங்கள், கோயில், மசூதி இந்த மாதிரி. நாங்க போனது பெரும்பான்மையாக லோக்கல் தோழமையான மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ், அப்புறம் பாட்டன், மொதேனா, சன் டெம்பிள், இந்த பழைய படிப்பினர்கள் இந்த மாதிரி இருக்கிற 1000 சின்னங்கள். ஒரே ஒரு இடத்துல சாங்கேஸ்வரர் இடத்துல ஒரு மசூதியும், சம்பாநகர்ல இருக்கிற ஹிந்து முஸ்லிம் கல்ச்சர் ஒரு இன்டகிரேட்டடா இருக்கிற ஆர்கிடெக்சரான மாஸ்கையும் பார்த்தோம். ரவிசங்கர் வந்து ஒரு மாஸ்க் எந்தூசியாஸ்ட், இஸ்லாமிக் கல்ச்சர் எந்தூசியாஸ்ட், இஸ்லாமிக் ஹிஸ்டரி எந்தூசியாஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் இவரோட வந்து தோல்கான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். தோல்கான் வந்து பழைய ஒரு ஹிந்து கேபிட்டலா இருந்தது. ஒரு சின்ன ரீஜனல் கிங் இருந்துச்சு குஜராத்ல. ஒரு குறுநில மன்னர் ஒரு தலைநகரமா இருந்தது. அங்க வந்து பிற்காலத்துல இஸ்லாமிய ஆட்சியில வந்து பல மசூதிகள் கிடைக்கிறது. கான் மஸ்ஜித்னு ஒன்று இருக்கு, காசி பலேர் கான் மஸ்ஜித்னு ஒன்று இருக்கு. அதை சுத்தி அதை தவிர வந்து பெரிய குளங்கள்லாம் இருக்கு. மலாம் தலாவும் ஒரு குளம் இருக்கு, உத்வனி மாதா குளம். இதெல்லாம் வந்து நான் இதை பத்தி நாங்கெல்லாம் படிச்சுட்டு போல. ஆனா இவன் வந்து இவரோட போனதுல இந்த மாதிரி ஒண்ணுன்னா பார்த்து அங்க இருக்கிற மசூதிகள்லையும் அதோட இருக்கிற டோம், அதோடைய ஆர்கிடெக்சர் 2-3 மாசம் முன்னாடி சொன்னேன். சார் உபய சாலைகளுக்கு கூட்டு போனா அவர் சினிமா மாதிரி ஆயிட்டாரு. குழந்தைய முட்டாய் கடை பண்ணாரு. இவர் மசூதிக்கு பட்டா ரவிசங்கர் கிட்டத்தட்ட முட்டாய் கடையை பார்த்த குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. ஒரே உற்சாகம், என்ன இது என்ன ஆகலன்னா என்ன. நான் முதல்ல மசூதிக்கு போனதே இந்த குஜராத்ல தான். இவரோட நான் வந்து ஒரு 5 வருஷத்துல பார்த்த கோயில்கள் எண்ணிக்கைக்கு ஈக்குவலண்டா அவரோட மசூதிகளை பார்த்துருக்காங்க. அவ்வளவு மசூதிக்கு போய் பார்த்துருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நிறைய இதெல்லாம் பண்ணார். இந்த நாங்க வந்து பொதுவா கிணறுகளை பத்தி பார்க்கும்போது அவர் வந்து நாங்க வந்து போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறோம், மற்ற ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் எடுக்கிறோம். நேரா கூகுள் சேட்டலைட் மேப் வியூ போனேன். இந்த கிணறுக்கு இந்த கனெக்ஷன் இங்க இருக்கு, ராணிக்கு வாங்க இங்க இருக்கு, சஹஸ்ரலிங்க தலம் இங்க இருக்கு, இங்க இருந்து ஃப்ளோ இருக்க மாதிரி இருக்கு. அது எல்லாருக்கும் ஆராய்ச்சி பண்ணி வர்றதுக்கு ஐபேட்லயே எடுத்து காட்ட ஆரம்பிச்சேன். ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். ஸோ நான் வந்து ஒரு இந்த ஃபார்ம்ல வந்து பொதுவா நாங்க டீட்டெயிலா இந்த காலேஜ்ல படிச்சாரு, இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு, இந்த நேரில் கல்யாணம் பண்ணிட்டாரு, இந்த 2 குழந்தைகள் பெற்றுட்டாரு எல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி தான் அறிமுகப்படுத்துவோம். இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோட ஒவேசாவை பத்தி ஒரு அற்புதமான சொற்பொழிவை உங்களுக்கு உரையாற்ற விஷயம் கிடையாது. தமிழ் பாரம்பரியம் முதலாக ஒவேசாவை பற்றி பேசுறதுக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்கு. ஒவேசாவுடைய புத்தகத்தை எரிசலத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கலாம். அந்த சமயத்தில் வந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பதிப்புணர்வு அது இன்னும் வரைக்கும் வந்து போகல. அந்த ஒரு உணர்வுல தான் வந்து நாங்களாம் வந்து இந்த குஜராத் போகும்போது ஒரு சமயத்துல பத்திரிகையோட பேசிருக்கோம். ஒவேசாவை எரிசலத்தை தவிர்த்து வேற ஏதாவது வசனங்கள் எழுதியிருக்காரா? நான் படிச்சிருக்கேன், சின்ன வயசுல படிச்சிருக்கேன். பட் எரிசலத்துக்கும் சரித்திரம் வந்து நிறைய போயிருந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பதியல. ஸோ இவர் எரிசலத்தின் தவிர உள்ள வசன நூல்கள் வந்து என்ன இருக்கு, அதை வந்து ஒரு படிச்சுட்டு அதை பத்தி வந்து பேசணும்னு ஒரு ஆசை. ஸோ அதான் இங்க வந்து இந்த பேச்சுக்கான இதுவே வந்தது, காரணமே வந்தது. இது ஒவ்வொரு சார்ந்த மீனாட்சி பிள்ளை அவருடைய குருவான மீனாட்சி பிள்ளை அவரை பத்தி 2 பாகத்துல
செய்திகள் முழுவதையும் நம்ப முடியவில்லை. எந்த பொருளாலும் தெய்வீக அம்சத்தை ஏற்றுக்கொள்ளும் நம் நாட்டில் ஒரு சார உலகத்தை பற்றி சொல்லும் செய்திகள் சில நடந்ததாக தோன்றவில்லை. அப்புலருக்கு மிக்க பெருமை உண்டாக்க வேண்டும் என்பதை மட்டும் கருதுவே அல்லாமல் நடந்த விஷயத்தை கடவுளே சொல்வதை கருதுவதில்லை. கம்பன் முதலில் சில புறாக்களை வரவேற்கிறது என்றும் கல்லாமலை பாடிவிட்டனர் என்றும் சஸ்திரத்தின் திருவிழால் உயரமாய்த்ததும் குழுதான் பெருமையாகவும் அவர்கள் பழம்பிடத்து செய்த புண்ணியத்தாலும் திருவிழாவில் செய்த நல்லறிவை முறை கொண்டு முழுமை பயின்று செயற்கையும் மயக்கப்பட்டு நூல் முதலாக ஏற்றினார்கள் என்பது சிறுமையானதும் சிலர் எழுதுகிறார்கள். இதுக்கு எதிர்த்தா அந்த காலத்துல வந்து நடந்த ஒரு பரவின ஒரு விஷயங்கள் நடந்ததா சொன்னாங்க, உள்ளதா சொன்னாங்க. புலவர்களுக்கு வந்து தெய்வீக இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஊவேசா பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய நினைவுகள் இதற்கெல்லாம் ஒரு ஆப்போசிட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி வந்து குளோரிஃபை பண்ணாம வந்து உள்ளதை நடக்காதுன்னு சொல்லி நடந்ததா சொல்லி இந்த மாதிரி சொல்லாம வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு நம்ம உபயசாமி காலம் வந்து அவங்க என்ன பார்க்கணும்னா ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு முக்கியமான காலகட்டம். நம்ம சரித்திர வகையில பார்க்கணும்னா அந்த 19ஆம் நூற்றாண்டுலாம் வந்து இந்த சரபோஜி மகாராஜா ஒருவர் வந்து அவர் இருந்தார் தஞ்சாவூர்ல. அதுக்கப்புறம் சிவாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு. அண்ட் இந்த சரபோஜி மகாராஜா பத்தி வந்து உபயசாமியார் 2 ரொம்ப அருமையான ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த கட்டுரைகளெல்லாம் வந்து கட்டுரைன்னு சொல்லாம வரலாறுன்னு சொல்றாரு. நீங்க அந்த அவருடைய வசன நூல்கள் பார்க்கும்போது கல்வரை கோவிலோ இல்ல நினைவு மந்திரியோ பார்க்கும்போது அது பிராக்டிக்கலா வந்து 10 வரலாறுகள் 20 வரலாறுகள் இந்த மாதிரிதான் வந்து அதை எழுதிக்கொண்டிருக்கும். சரபோஜி மகாராஜா வந்து நம்ம எல்லாம் தெரியும் சரஸ்வதி மஹால் ஒரு லைப்ரரியை வந்து ரொம்ப ஒரு சரியான இந்த சரஸ்வதி மஹால் லைப்ரரி ஏற்கனவே வந்து நாயக்கர்கள் காலத்துல தோற்றப்பட்டது. ஆனால் சரபோஜி மகாராஜா வந்து அந்த சமயத்துல வந்து அரசாங்க சமயத்துல ஆக்சுவலி அவர் அரசாங்க ரொம்ப கம்மியான சின்ன விஷயம் தான். பட் அவருக்கு வந்து கோட்டையை தவிர்த்து வந்து அவருக்கு அரசு கிடையாது தோணுது இருக்கு. பட் எப்படி வந்து அந்த சரஸ்வதி மஹால் லைப்ரரியை வந்து பெருசாக்கினார் அதுக்கு வந்து சின்ன ஒரு கதை இருக்குது. திருக்குறள் அந்த திருக்குறளால் நல்ல பயன் அப்படின்னு ஒரு கட்டுரை. சரபோஜி மகாராஜ் வந்து இதுக்கு போற காசி யாத்திரை போற காசி யாத்திரை போனா அது வந்து ஒரு வடநாட்டு ராஜாவை பார்க்கறாரு. வடநாட்டு ராஜா வந்து இவரை விசாரிச்சுட்டு இவர் கேட்கிறாரு, எனக்கு வந்து திருக்குறள் இது வேணும், மூலம் வேணும். திருக்குறளுடைய இதெல்லாம் இருக்கு, திருக்குறளுடைய மூலம் தமிழ்ல திருக்குறளுடைய மூலம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. சரபோஜி மகாராஜா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த ஊர்ல வந்து திருக்குறள் பத்தி வந்து கேட்கிறாங்க. ஆனா வந்து என்னோட லைப்ரரியில என்னுடைய இதுல வந்து புத்தகசாலையில இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன பண்றாரு வந்து பட் அவருக்கு சொல்ல விரும்பல, இருந்தாரு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல விரும்பல. அதான் சொன்னா நான் ஊருக்கு போய் உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாதிரி சொல்லிட்டு திரும்பி வர திரும்பி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா கேட்டு பார்த்தா இந்த சரஸ்வதி லைப்ரரியில திருக்குறள் பத்திகளே கிடையாது. ஸோ அவருக்கு சொல்றதுக்கு நம்ம வடநாட்டில் வந்து நம்ம தமிழ் நூலை பத்தி இவ்வளவு அக்கறை இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் வந்து நம்ம தமிழ் நூல்களை வந்து பாதுகாப்பு சேகரிக்கிறதுக்கோ நம்மளுக்கு இது இல்லாமல் இருக்கு, உற்சாகம் இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த பழைய நூல்கள் எல்லாம் வந்து
தரிசனம் ஒரு சமஸ்தானத்துடைய ஒரு ராஜா அவர் வந்து காசியில வந்து ஏகப்பட்ட மரங்கள் கட்டியிருக்காரு. இதுதான் வந்து வேலைக்கு சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு. ஸோ நாங்கள் வந்து எப்போது வந்து நாங்கள் ராமேஸ்வரம் போகும்போது திருப்பி வரும்போது நாங்கள் கட்டாயமாக வந்து அவரை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு இருக்கிற தோன்றதுக்கு காப்பி ராமபத்ம முன்னாள் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து நாமளும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இது கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி டூ ஒரு ராஜா வந்தார். இந்த சிவாஜி டூடைய வந்து இந்த தங்கை மராட்டா கிங்ஸுடைய ஆளுமை வந்து முடிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய மாணவர்கள் எவ்வளவு சொல்றாங்க. பட் இதோட வந்து டாக்டர் கிளாஸ்ல மராட்டா கிங்ஸை வந்து அவங்க பிரிட்டிஷ்கார முடிச்சிருக்காங்க. இவரை பத்தி வந்து சிக்கல் குறிப்பிட்டு அவருடைய நல்லுரை கோவையில ஆதிபத்திய ஐயர் ஒரு பெரிய சங்கீதம் தான். அவர் வந்து தஞ்சாவூர்ல இருக்காரு. ஸோ சாதாரண அப்பா என்ன சொன்னாரு, அவர் போய் பார்த்துவா அப்படின்னு சொன்னாரு. இந்த ஓலைகள்லாம் இருக்கும்போது ஓலைச்சுவடிலாம் இருக்கும்போது நீ பார்த்துவா அப்படின்னு சொன்னாரு. அவர் பார்த்து போவார். அது ராத்திரி நேரம். அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வீட்டை போயிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. போனா வந்து கேட்கறது மாதிரி எனக்கு ஆதிபத்திய ஐயர் பார்க்கணும் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. பட் எல்லாத்தையும் பார்த்தா இதுதான் அந்த ஆத்மீக போட்டு பட் சாந்தா இருக்கு. அவர் கேட்கிறார், நீங்க தான் வந்து ஆத்மீக தெரியாது அப்படின்னு. இல்ல திருப்பி சொல்ல நான் போயிட்டான் அப்படின்னு. அப்ப திருப்பி கேட்கும்போது தான் வந்து அவர் கேட்கிற நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொன்னா நான் வந்து புத்தகராக வெங்கடசுப்பையுடைய பையன் அப்படின்னு. இங்கிட்ட அவருக்கு வந்து அவர் வந்து பேச்சு பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம வெங்கடசுப்பையர் வந்து தனகிருஷ்ணனுடைய சிஷியன். இவரும் வந்து தனகிருஷ்ணனுக்கு பாட்டு கற்றுக்கிறார். அதான் எங்கிட்ட கற்றுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப சிவாஜி மகாராஜா வந்து எங்களை வந்து பார்த்த மாதிரி வந்து ஒரு எங்களை வந்து புகைப்படமா இருக்கு. வேற யாரும் ராஜாக்கள் இல்லை, அவங்க போயிட்டாங்க. ஸோ அவன் போனப்போ வந்து நானும் வந்து போனதாங்க அப்படின்னு. பட் இவர் ஆதிபத்தியர் வந்து ஒரு பெரிய மனுஷன் இருப்பார். அவரை பத்தி தனகிருஷ்ணன் சரித்திரத்துல வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணிருக்காரு. ஒரு விஷயம் தனகிருஷ்ணன் இந்த தஞ்சாவூர் ராஜாவுடைய அரண்மனையில ஒரு உபயோகப்படுத்தாத ஒரு 72 மேடலுக்கு ஆறு ஆகிட்டு இவர் தான் வந்து பெட் அமைச்சார். பெட் அமைச்சு திரும்பி பாடினார். அந்த பாடினது வந்து கரெக்ட், பாடினது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு மராட்டி ஜட்ஜஸ் வந்து ஆதிபத்திய. ஸோ அந்த மாதிரியான மனுஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1835 அந்த மெக்காலையுடைய பள்ளி திட்டம் அவர்களுடைய திட்டம் வருது. கல்வி திட்டத்துக்குதான் என்னன்னா அவருக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பாடம் கல்வி இங்கிலீஷ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து பயங்கர பள்ளி வச்சுக்கோ கல்வி வச்சுக்கோ வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண அதுக்கு ஒரு வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் மட்டும்தான் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. பட் அதுல வந்து அவர் மற்ற நன்மை என்னன்னா அது வரைக்கும் வந்து பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வந்து இவங்கள்ட்ட கிறிஸ்துவ பாதுகாவலர்களையும் கிறிஸ்துவ மதத்தை செல்வதற்கு இப்படிதான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த 1835 வந்து ப்ரெஸ்ஸஸ் வந்து இப்போ மற்றவங்க இந்தியன்ஸும் அதை உபயோகப்படுத்தலாம், இந்தியன்ஸும் வந்து அதை வந்து ப்ரெஸ் பிரிண்ட் பண்ணலாங்கிற ஒரு தடவை வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1850 வந்து கல்வி வந்தது. அப்புறம் 1853 56 ரயில் பிரயாணங்கள் வந்தது. அப்புறம் இந்தியாவின் முதல் சுதந்திரம் போகிறது 1857. அப்புறம் காங்கிரஸ் கட்சி 1885. இருந்தா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு பற்றி அது அதிகமாக பேச பசுப்போக்குல. ஏன்னா என்ன கேட்டால் அந்த 19ஆம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சங்கீத மூர்த்திகள் அவங்க 3 பேரும் அந்த இழந்த காலகட்டம் அந்த 19ஆம் நூற்றாண்டு. இப்போ தியாகராஜர் வந்து இவருக்கு ஜஸ்ட் இவர் பழக்கத்துக்கு 8 வருஷத்துக்கு மேலே தான் வந்து எடுத்து போனார். நம்ம உபயசாமன் இவங்க 12 பேர் பற்றி எழுதாலும் வந்து புக்ஸ் ஆஃப் டிக்ஷன் பற்றி தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க.
சங்கீத மும்மணிகள் அப்படின்னு சொல்றாரு. கணம் கிருஷ்ண ஐயர், கோபாலகிருஷ்ண பாரதியார், மகாகவிஞர். இவர் வந்து சங்கீத மும்மணிகள் சொல்றாரு. இவர்களை பத்தி தனித்தனியா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. எல்லாமே 1936 வெளியிட்ட புத்தகம் இருக்குது. இவர் கணம் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற சொல்லும்போது அவர் கணம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரை அதை வந்து பாடக்கூடியவர். அதற்கு முன்னால தமிழ்நாட்டில் வந்து கணம் பாடக்கூடிய வித்வான்கள் யாரும் கிடையாது. அந்த சமயத்துல பொபிலியிலிருந்து சேஷையான ஒரு வித்வான் வராரு. வந்து பாடுறாரு. பார்க்கணும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு. காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டிலையும் யாராவது பாட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது ஏக்கம் வருது. அந்த சமயத்தில் மற்ற வித்வான்கள் சொல்றாங்க, இப்ப கணம் பாடணும்னா யானையோட பலம் வேணும், சிங்கத்தோட பிரச்சனை வேணும், இது ரெண்டும் வந்து எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல கணம் கிருஷ்ணய்யர் அவர் சொல்றாரு, நான் எனக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுத்தா நான் வந்து பாடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அது சேஷையாவா அவர் சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சில நாட்கள் தான் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அந்த சமயத்தை திருப்பி அந்த கவிஸ்தலம் நாகபத்திரம் வராது. அவருடைய தயவுல அவர் கவிஸ்தலம் போய் கவிஸ்தலத்துல வந்து சில நாட்கள் வந்து பயிற்சி பண்ணுறாரு. பயிற்சி பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த சத்தோஜி மகராஜனுடைய அரண்மனையில பாடுறாரு. பாடும்போது சேஷையா இருக்கார். அவரும் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு இவர் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட நல்லா பாடக்கூடிய ஆடு சொல்லி அந்த சமயத்தில் இவருக்கு வந்து கணம் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கிறது. இவர் வந்து ஒரு சங்கீத வித்வான்களுக்கே வந்து ஒரு ஆர்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஒரு குதிரையிலும் ஒரு போகிறார். விளையாடுபாடை சமஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் குதிரையில போயிட்டு வராங்க. அவருடைய புத்தகத்துல கிட்டத்தட்ட அவருடைய 51 கீர்த்தனைகளையும் அப்புறம் அவர் எழுதின 73 கீர்த்தனைகளையும் கம்ப்ளீட்டா அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அது ராகம், தாளம், அப்புறம் அந்த கீர்த்தனையுடைய மூலவர் யார், இந்த கீர்த்தனை வந்து யார் மேல பாடினது அப்படின்னு. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. கணம் கிருஷ்ணய்யரை பற்றி ரொம்ப விரிவாக எழுதுறது. ஏன்னா கணம் கிருஷ்ணய்யர் இவருடைய அப்பாவுடைய அம்மாவுடைய மாமா இவர். ஸோ இவருடைய தந்தையார இவங்க அம்மா என்ன பண்ணா இவருக்கு விட்டு நீங்க தான் வந்து என்னுடைய பையனுக்கு பாட்டு கற்றுத்தரணும் அப்படின்னு சொன்னார். அவர் கிட்டத்தட்ட கணம் கிருஷ்ணனோட 12 வருஷம் வந்து விளையாடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய உடம்பு சரியில்லாத சமயத்தில் திருக்குண்டத்துக்கு போனதும் திருக்குண்டத்தையும் அவர் இருக்கிறார். அப்புறம் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர் வந்து கணம் கிருஷ்ணய்யருடைய சிஷ்யன் as well as இவர் என்ன பண்றாரு, திருவடி மருத்துவ சமஸ்தானத்துல அந்த ராமதாஸ் ஒரு காட்டுமியன் மியூசிஷியன், இந்துஸ்தானி பாட்டு பாடக்கூடிய ஒரு மியூசிஷியன் அவருடைய கத்துக்காரு. கோபாலகிருஷ்ண பாரதியை பற்றி அப்புறமா கோபாலகிருஷ்ண பாரதியார் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வந்து பங்கு அவருக்கு இருக்கு. மூணாவது தான் மகாகவிஞர். அவர் வந்து 7 வயசுல வந்து ராகம் அல்லது எல்லாமே பாடக்கூடிய திறமை வந்து 9 வயசுல சங்கீத ரத்னாகர் ஒரு புத்தகத்தை வந்து படிச்சு முடிச்சிருவாரு. அதிக வயசு இருக்கும்போது கல்லூரி கொச்சியில நம்ம திருவாவூர்துறை ஆதீனத்துடைய சின்ன ஆதீனம் வந்து அங்கதான் அவருடைய சீட் இருக்கு. கல்லூரி கொச்சி தான். அங்க இருக்கும்போது என்ன பண்றாங்க, இவர் வந்து அந்த சமயத்தில் வந்து பெரிய வைத்தியநாதர் சின்ன வைத்தியநாதர் பாடகர்கள் இருக்காங்க. இவங்க 3 வைத்தியநாதர்களையும் சேர்த்து அங்க வந்து பாட வச்சு கௌரவிக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆதீனத்தோடைய ஒரு ஆசை. ஸோ அந்த சமயத்தில் குரு பூஜை நடக்கும் போது ஒரு கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து சக்கரவாளம் பாடம் பாடுறாங்க. அந்த சமயத்தில் சக்கரவாளம் பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது, பெரிய வைத்தியாருக்கு தெரியாது, சின்ன வைத்தியாருக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த சுப்பிரமணிய தேசிகர் அவர்கிட்ட சொல்றாங்க, இவருக்கு வந்து நம்ம பட்டம்
பட் ஊழல் சார்ந்ததுக்கு ஆங்கிலம் வந்து நாவல் மேல ரொம்ப அவர் என்ன சொல்றாங்க, ஆன்மீக நாவல் வந்து அவருடைய தமிழ் ரொம்ப எளிய தமிழ், ரொம்ப எல்லாருக்கும் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாரு. அவர் ஆன்மீக நாவல் வந்து பர்சனாலிட்டி இருக்கு. அவர் முதல்ல கிங் ஜேம்ஸ் பைபிள வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தார் பெருசுக்காக. அது பண்ணாலும் கூட அதுக்கப்புறம் வந்து இந்த சைவ சித்தாந்தம், சைவம் வந்து இந்து மதம் வந்து கிறிஸ்டியன் மதத்துக்கு அகேன்ஸ்டா வந்து நிற்கணும், அதுக்கு வந்து ரொம்ப பாடப்பட்டவர். இந்த அவருக்கு நாவலுக்கு பத்தொன்பதுமே வந்து ஒன்ஸ் அகைன் திருவாவடுதுறையில் ஆகியிருந்தார். அப்புறம் சீமை தாராளப்பட்டை இவரும் வந்து அவ்வளவு சிங்களக்காரன் தான் இருக்கும். இவருக்கு நம்ம சார்ந்தவர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு வந்து ஊழிய சார்ந்தவர் சீமை தாராளப்பட்டை பற்றி அவதூறு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைக்கலாம் இருந்துச்சு. பட் அவருடைய இன்செப்ட் சீமை தாராளப்பட்டை பற்றி நிறையவே எடுத்துக்காரு. தமிழுக்காக வந்து 3 முக்கியமான அயல்நாட்டவர்கள் நம்ம இருக்காங்க. ஒருத்தர் வந்து பீட்டர் பர்சிவல் சொன்ன தமிழ்ல பைபிள் வந்து மொழிபெயர்த்தார். ஆங்கில தமிழ் அகராதி, ஆங்கில தமிழ் மட்டும் இல்லாத ஆங்கிலம் தெலுங்கு அகராதி கூட வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அப்புறம் ராபர்ட் கால்வெல். பட் இவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது. தமிழ் மொழினா வந்து அதுக்கு தமிழ் மொழி, அது திராவிட மொழிமுறை ஒரு முக்கியமான மொழியாகும். அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு மொழி கலந்து அப்படிங்கிற ஒரு வந்து கான்செப்ட் கொண்டு ஜியூபோர் நிறைய பேர் படிச்சுக்கோ நம்ம படிச்சிருக்கோம். ஜியூபோர் மேல வந்து இவருக்கும் நல்லா ஒரு மரியாதை அபிமானம். ஜியூபோருக்கு இவரை பற்றி நிறைய அபிமானம். ஆக்சுவலா ஜியூபோர் வந்து அவரை பற்றி பட் அவர் சமயத்தில் இந்த மற்ற தமிழ் அறிஞர்கள் பார்க்கும்போது மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, தியாகராஜ செட்டியார் இவர் 2 பேரும் அவருடைய ஆசிரியர்கள் சொல்லலாம். மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவருடைய ஆசிரியர், தியாகராஜ செட்டியார் அவருடைய ஒரு முக்கியமான வந்து வாழ்க்கை முக்கியமான. அதுக்கு ஏகப்பட்ட புலவெல்லாம் இருந்திருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட், முழு லிஸ்ட் சொல்ல முடியாது. பட் இதில் பார்த்தோம்னா நம்ம சில பேர் வந்து அவருடைய பிறந்த வருஷத்திலே பிறந்திருக்காங்க. கனகசாலா பிள்ளை, அப்புறம் வந்து பவன்மணியம், கனகசாலா பிள்ளை, சுந்தரம் பிள்ளை 2 பேரும் வந்து அவருடைய பிறந்திருக்காங்க. பட் பவன்மணியம், சுந்தரம் பிள்ளையுடைய பாடங்களை வந்து இவரே வந்து பிரசிடென்சி காலேஜ் லெக்சரா இருக்கும்போது ஒரு டீச் பண்ணியிருக்காரு. பட் அவர் எழுதுறாரு அந்த தப்பான இடங்கள்லாம் வந்து அவருக்கு எதெல்லாம் தப்பா இருக்கு, எதெல்லாம் சரியா இல்லை, அதை பத்தி நம்ம கடிதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த கடிதம் எழுதினாலும் தப்பான விஷயங்கள் சுட்டிக்காட்டினாங்க. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவருக்கு அவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படின்னு எழுதியவருக்கு. அப்புறம் ராகவேந்திரா, வீகோ சுமீனாத சாஸ்திரி, இவர் ஆக்சுவலா 33 வருஷம் தான் இருந்தாரு. இவரும் வந்து நம்ம உபேசாகிற மாதிரி 25 வயசுலயே வந்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் ஆகி கிறிஸ்டியன் காலேஜ்ல. பட் இருந்தது வந்து 33 வருஷம். இவர் வந்து மனிதர்களை பாராட்டி அவர் எழுதியிருக்காரு. இவர் பாராட்ட விஷயம் அப்படிதான் வந்து ரொம்ப எளிதா இருக்கு. எல்லாரும் படிக்கக்கூடியதா இருக்கு, எல்லாரும் படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் காலத்துல வந்து நவீன தமிழ் இலக்கியத்துக்கு நவீன தமிழ் இலக்கியம் ஆரம்பிச்சு கூட சொல்லலாம். வேதநாயகம் பிள்ளை இவரும் வந்து நெருங்கிய நண்பர்கள். நிறைய சமயத்தில் வந்து 2 பேரும் வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒரு சமயத்தில் வேதநாயகம் பிள்ளைக்கு ஏதாவது வந்து தகவல் சொல்லணும்னா அதை வந்து இவர் ஒரு சொன்னாலும் மூலமாக போகணும். இவர்
அவர் சமயம் தெரிந்தவர் தான். பட் சில இடத்துல படிச்சிருக்கு. இவர் வந்து இவருடைய வீட்டுக்கு பெருங்குளம் ஹவுஸ் அப்படின்னு 6 மாதமே வந்து அவர் வந்து தமிழ் இலக்கியத்தின் முதல் 3 நாவல்களும் வந்து அவருடைய சார்ந்தவருடைய முதல் காலகட்டத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள். நம்ம பிரதான செலுத்துறது தான் வந்து முதல் தமிழ் நாவலா இல்லை வித்வான் சேஷங்கருடைய ஆதிகள் அவதாரி தான் வந்து முதல் தமிழ் நாவலா ஒரு இது இருக்கு, டிஸ்கஷன் இருக்கு. ஆனால் ஆதிகள் அவதாரி அது கதைப்பாடல், அது வசன நாவல் கதைப்பாடல். பட் நீங்க எது வந்து அதுதான் வந்து முதல்ல பப்ளிஷ் ஆகிருக்கு 1875. இவருடைய இது வந்து 1879 பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் சுப்பிரமணிய பாரதியார் வந்து அந்த பீரியட்ல வந்து பிறந்தார். 1921. ஓகே, இயர் ஆஃப் டெத். அது யாரும் லேட்டாக வந்தாலும் வர வர வர
சமஸ்தானத்துக்கு தான் வந்து சங்கீத வித்வானா இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அவருடைய பையனும் வந்து ஒரே பையன், அவரும் வந்து சங்கீத வித்வானா அவனுக்கு ஆசை ஏற்பட்டாரு. பட் அந்த சமயத்தில் சங்கீத வித்வானா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வந்து தேவை தெலுங்கு கற்றுக்கிறது. பட் இவருக்கு வந்து தெலுங்கு வந்து வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால வந்து அவர் அப்பாவுக்கு ரொம்ப வந்து கோவப்பட்டு நீ வந்து ஸ்கூலுக்கே போகலாம், நீ வந்து பரிச்சாரகம் பண்ணுறது கூட வந்து லாய்க்கு இல்லை, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கே போகலாம், நீ வீட்லேயே வந்து நான் வந்து உனக்கு பாட சொல்லித்தரேன். பட் அவர் கவலை, இப்போ வீட்லேயே இருந்து என்ன பண்ணுறது, ஏதாவது வந்து வயசான வந்து உழைக்கணும். ஸோ அந்த உழைப்புக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராம கணக்கு கற்றுனா பெரியவனாக்கும் அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிராமத்துக்கு வந்து கணக்கு பிள்ளையாவது வந்து ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ என்ன பண்ணாங்க, இவங்க வந்து கிராம கணக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இவருடைய முதல் திருப்பு முறை கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆகுது. இந்த திருக்கூட்டத்தில் ஒரு உபநயனத்துக்கு போறாங்க. அங்க வந்து நந்தனா சரித்திரம் வந்து அங்க வந்து வசனம் பண்றாங்க. நந்தனா சரித்திரம் அதுல வந்து தீயில் மூழ்கினார் திருநடை போவார், தீயில் மூழ்கினார் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிற பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சு வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாங்க, அந்த பாட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் பாடாது. அண்ட் எல்லாரும் அங்க வந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, வந்து அவங்க பாட சொல்றாங்க. எதாச்சும் இவர் அப்பா வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சி வந்துருது. அதாவது வந்து ஒரு பச்சாரகம் அதுக்குதான் வந்து தகுதி, அதுக்கு தான் தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சவர் வந்து சரி இவனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சங்கீதம் வந்து இவனுக்கு ஞானம் இருக்கு, சங்கீதத்துல வந்து இவன் வந்து பெரியவன ஆட்சி அறிவுரையோட இருக்கு. ஸோ அதனால வந்து இவன் ஏதாவது நம்ம பண்ண அந்த வீட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிறது சரியில்லை அப்படின்னு அறிவுரை திரும்பி போகும்போது அந்த சடலோபயம் இருக்காரு. அவர்கிட்ட என்ன பண்றாரு, அவர் வந்து சங்கீதம் தமிழ் ரெண்டுமே வந்து கற்றுத்தரக்கூடியவர். ஸோ அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து அவருடைய முதல் குரு முதல் வந்து ஆசிரியர் பார்க்கும்போது இந்த சடலோபயம் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட சொல்றது வந்து நான் சங்கீதம் கற்றுலோட தமிழ் சங்கீதம் கற்றுலோட தமிழ் கற்றுறது தான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. Something is happening. Off my day. அந்த பீரியட்ல என்ன இருக்கு, இந்த அரியலூர் சமஸ்தானம் வந்து அதனுடைய சீர்களை ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு அப்பாவுக்கு மானியமா கொடுத்த நிலங்களுக்கு வந்து அந்த அரியலூர் சமஸ்தானத்துக்கு வந்து வாங்கிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு புன்னம் அப்படிங்கிற ஒருக்கு புன்னம் ஒருக்கு பயிற்சி பண்றாங்க. அங்க இவருடைய அப்பாவும் வந்து இவருடைய சித்தப்பாவும் உழைப்பு தான் என்ன பண்ற ராமாயண பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து அந்த சிதம்பரம் பிள்ளை வந்து இந்த தமிழ் பாடம் கற்றுக்கிறாரு. அவன் அப்பாவுக்கு கவலை, இந்த தமிழ் வந்து சோறு போடணும் அப்படின்னு. அதனால வந்து கூடவே நீ வந்து கணக்கும் கற்றுக்கணும். ஸோ அது பார்த்தா அவர் வந்து அங்கே இருக்கிற கணக்கு பிள்ளைக்கு வந்து உதவியாளராக இருக்காது. பட் இவருக்கு வந்து தமிழுடைய தமிழ் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து குறையலை. அதனால என்ன பண்ணாங்க, இவருக்கு வந்து ஒரு காரணம் ஒரு இடத்துல வந்து கஸ்தூரி இருந்தார். எனக்கு வந்து ஒரு 6 மாசம் பாடம் இருந்தார். திருப்பி வந்து பாடம் கற்று திருப்பியும் வந்து புண்ணத்துக்கே திருப்பி வந்துடுறாரு. இல்லை நான் ஒரு விஷயம் நான் கவனிச்சதுன்னா அந்த காலத்தில் ஏகப்பட்ட மூமெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை வந்து
செய்யுள் கத்துக்கிற அளவுக்கு செய்யுள் எழுதுற அளவுக்கு இவருக்கு கொஞ்சம் தமிழுடைய வளர்ச்சி இருந்தது. ஆனா இவர் படிச்ச பாடங்கள், இவர் படிச்ச பிரபந்தங்கள், படிச்ச காவியங்கள் இதெல்லாம் வந்து மனசுல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ அதனால வந்து நம்ம பாட்டுலாம் பாடுற செய்வது பெண்களின் கலைகளை ஈடுபட்டு நாட்டை கற்றுவிட்டேன், அவர்கள் மயக்கத்தில் பட்டு வாழ்க்கையை வீணாக்கினேன், இந்த மாதிரிலாம் ஒரு பாடல் இருக்கு. இந்த பாட்டு வந்து வச்சுக்காக அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து செயல் வந்து பண்ற அளவுக்கு வந்து பையன் வந்து பெரியதா அப்படின்னு. பட் அவர் அப்பாவுக்கு வந்து பாடுறது மாதிரி இதெல்லாம் பாடுறது வந்து எவ்வளோ வயசுல பண்ணவங்க, நீ வந்து உனக்கு வயசு போற பையன், இந்த சமயத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பட் டாபிக் வந்து என்ன, இதெல்லாம் வந்து பாட்டுக்கெல்லாம் வெட்டிகேஷன் போல இருக்கு. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நாள் கடத்தூர் இடத்துக்கு போறாங்க. கடத்தூர் வந்து பெரிய இடம் வந்து கஷ்டப்பட்ட சொன்னாங்க. நாங்கள் வெளியில வந்து முஸ்லிம்ஸ் இருக்கிறது அவர் கவனிக்கிறார். இதுல வந்து அவர் முக்கியமாக கவனிக்கிறாருன்னா அவங்க வந்து சீராபாடல், மஸ்தான் சாஹிப் பாடல் இதெல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு வந்து கம்பராமாயணம் தெரியும், திருவிளையாடல் தெரியும், பதிலிக்கலையை தெரியும். இவருக்கு வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வந்து சொல்ற நான் அடிக்கடி வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து அவங்கள்ட்ட பேசுவேன், அவங்கள்ட்ட கேட்பேன், பாடலாம் கேட்பேன் சொல்றாரு. அந்த சமயத்துல வந்து நந்தன் சரித்திரம் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. ஸோ இவருடைய அப்பாவும் சித்தப்பாவும் செகண்ட் உழைப்புக்காக நந்தன் சரித்திரம் புத்தகத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த கருப்பூர் இடத்துல அது வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. அவர் சொல்றாரு, இவன் அப்பா கிட்ட கோபாலகிருஷ்ண பாரதியாரே கொடுத்த ஒரு அச்சுப்பிரதி வந்து இருக்கு. அந்த அச்சுப்பிரதியை வந்து என்கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அந்த பிரசவம் நடந்த காலத்துல ஊரில் நடந்து போறாங்க. ஊரில் நடந்து போகும்போது இந்த பாட்டு வருவாங்க, வித்தம் தொழில் மருத்துவம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்புறம் இங்க இன்னொரு ஏதாவது இடத்துல இருந்து அவசரத்துல வந்து சிவலோக நாதனை கண்டு அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. அப்புறம் இளைஞர்கள்லாம் வந்து முதியவர்களை கண்டா ஈசை நரைச்சு போச்சு கிழவா, ஆசை நரைக்கலாச்சு அப்படின்னு பாடுவாங்க. அப்புறம் சின்ன பசங்கள்லாம் மார்கழி மாதம் திருவாரூரை நாடு வரப்போவதில்லையே அப்படின்னு பாடுவாங்க. அப்புறம் சில ரொம்ப வயசானவங்க ரொம்ப வந்து வேதாந்தத்தில் கொண்டுருவாங்க. அவங்க பாடுவாங்க வந்து ராசியாலே மூலக்கடல் வீசியே சுழன்றுவாங்க அப்படின்னு பாடுவாங்க. அதே சமயத்தில் வந்து ஒண்ணுமே தெரியாத ஆளுங்க வந்து நந்தன் சரித்திரம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பீரியட்ல வந்து அவருடைய கல்யாணம் நிச்சயமாகுது. அவருடைய மனைவி பேர் மதுராம்பிகை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன, என் சரித்திரத்துல அவருடைய மனைவியை பற்றி குறித்து ஒரே ஒரு மதுராம்பிகை. நீங்க இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல கூட இருக்காது. 1950 எடிஷன்ல மதுராம்பிகை பேர் இருக்காது. ஆனா அவருடைய ஒய்ஃபுடைய போட்டோ இருக்கு, மதுராம்பிகையுடைய போட்டோ வந்து அந்த எக்ஸல் இருக்கு. அந்த காலத்துல வந்து கல்யாணம் தான் வந்து இந்த காலத்துல ஒரு மாதிரி கிடையாது. அந்த காலத்துல வந்து ஆண்கள்லாம் வந்து ஆண் வீட்டுக்காரர்கள் பொண்ணை தேடி போவாங்க, பொண்ணு வீட்டுக்காரர்கள் வந்து ஆணை தேடி போவாங்க. அண்ட் இவருக்கு வந்து சூட்டபிள் வந்து அலைன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் கடைசியாக வந்து இவருடைய அந்த மாதாபுரம் கணவரை இருந்தார்கள் முதலாவது அவர் நிச்சயமாச்சு. இவர் கணவரை வந்து மாடி வீட்டுக்காரர். பட் அவர் வீட்டில் வந்து மாடி வீடு இருக்கு. இவருடைய வீட்டோட வந்து கொஞ்சம் செல்வத்தலை இருக்கு. அந்த காலத்தில் அதே மாதிரி எப்படி பையன் வீட்டில் தான் வந்து பெண்ணை தேடுறது. அதே மாதிரி கல்யாண செலவுக்கும் பையன் வீட்டில இருந்து வந்து பணம் கொடுக்கணும். ஸோ இவர் அப்பா என்ன பண்ணிருக்காரு, கல்யாண செலவுக்காக ஒரு 70 ரூபாய் கொடுங்க, அப்புறம் வந்து கூரை சிற்றாடை அதுக்கு 35 ரூபாய், நகைக்காக 180 ரூபாய், இது வந்து இந்த பணத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒத்துவாங்க.
இவங்க சொல்றாங்க காலத்தில் எல்லாம் வேணும். முதல் நாள் கல்யாணம் நிச்சயமாகவும், மறுநாள் கல்யாணம் நடைபெறுவதும், மூன்றாம் நாள் நடைபெற்ற அடையாளமே மறைவதும் இந்த நாட்டு காட்சிகள். எப்போ வந்து நம்ம 24 நூற்றாண்டுக்கும் வந்து பொருத்தமாக இருக்குது. இப்படி சடங்கு செய்து நடைபெறும் கல்யாணத்தில் விருந்தினர்கள் வருவதும் போவதும் சம்பிரதாயமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அவருக்கு 13 வயசு இருக்கும்போது 1861 வருஷத்துல அவர் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து உடம்பு சரியில்லாம இருந்து உத்தமதான பொருட்களை எடுத்து இருக்கிறாரு. உத்தமதான பொருட்கள் இருந்துட்டு பாபநாசம் ராகவையன் அவர்கிட்ட பாடம் கற்றுக்கிறாரு. அந்த சமயத்துல இவருக்கு வந்து மீனாட்சுந்தரம் பிள்ளை தியாகராஜ செட்டியார் பற்றி இவருக்கு தெரிய வருது. ஒரு சமயத்துல வந்து இவர் அப்பா என்ன பண்றாரு, உடம்புல சரியா இருக்கணும், சரி நம்ம இவர் வந்து தியாகராஜ செட்டியார் கிட்ட சேர்த்து அப்படிங்கிறது வந்து ஒரு நினைப்பு. அந்த சமயத்துல வந்து குற்றாலத்துல வெங்கட்ராம ஒரு வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட போறாரு. போய் கேட்கறது மாதிரி என் பையன் வந்து தியாகராஜ செட்டியார் கிட்ட தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறான், நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்ற என்ன பிரயோஜனம், எதற்காக அவ்வளவு கஷ்டப்படணும், இதை விட்டு இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் அந்த மாதிரி சொல்லப்பா இது வந்து மீனாட்சுந்தரம் பிள்ளைக்கு எல்லாமே மேல தியாகராஜ செட்டியாருக்கே வந்து மாணவனாக போயிட்டு வர்றாரு. அப்புறம் திருப்பி நிறைய ஒவ்வொரு பற்றி சூரியமலை திருப்பி கொண்டு அங்க இருக்கும்போது என்ன இருக்குன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு அந்த வர ஒரு ஜமீன்தார் சொல்றாரு, மீனாட்சுந்தரம் பிள்ளை பற்றி ரொம்ப விசேஷமா சொல்றாரு, அவர் எந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு டீச்சர் அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா மீனாட்சுந்தரம் பிள்ளைகிட்ட பாட்டு கற்றுக்கணும், செயல் கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கணும் ஆசை வந்து அதிகம் வருது. ஆனா அவர்கிட்ட போறதுக்கு வந்து ஒரு தயக்கம், போனா ஒத்துப்பாடா இல்லையா. ரெண்டாவது போனாலும் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுத்து போனோம், அது மாயவரம் அது ஒரு மாநிலம் வந்து பெரிய எல்லாமே குடும்பம் எல்லாமே ஒரு சின்ன கிராமங்கள். இந்த கிராமத்துல வந்து பழைக்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது. இங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு கிராமத்தான் ஒரு கிராமத்துல தமிழோ இல்லை ஒரு பணக்காரோ இவங்களை வந்து பார்த்துக்கலாம். ஆனா மாயவரம் போனா மாயவரம் போனா அங்க வந்து யாரும் பார்த்துக்காங்க. ஸோ அந்த ஒரு கவலை இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த செங்கடம் இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து விருதாச்சலம் இருக்காரு, அவர் வந்து இவருக்கு யாத்திரை கடைக்கு பாடம் சொல்லித்தராரு. இவருக்கு அப்பதான் வந்து அப்போட இந்த ஏற்றுச்சுவைகள் பற்றியும் புத்தகங்கள் பற்றியும் நிறைய அவருக்கு வந்து இது கிடைக்கிற அறிவு கிடைக்கிறது. இவருடைய ரெட்டியாருடைய வீட்டில் பெரிய ஒரு லைப்ரரியா இருக்கு. இவர் சொல்றாரு, இவர் 2 பேரும் என்ன பண்ணா ஒரு புத்தகத்தை வந்து பாதி பாதியாக பிரிச்சுட்டு பிரதி செய்வாங்களா. அண்ட் இவருக்கு பீரியட்ல இவருக்கு வந்து திருக்குறளுடைய உரைப்படுத்துறதுக்கு ஒரு அச்சுக்கல் கிடைக்கிறது. அது எங்க போறாங்க, இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க, பெரும்புலியூருக்கு கரும்பலூருக்கு நடந்து போய் அந்த அச்சுக்கலுடைய வாங்கி வராங்க. ஸோ கடைசியா இவருக்கு தைரியம் வந்து நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்போம், மீனாட்சுந்தரம் போய் கேட்போம், இவங்க வந்து மாணவர்களா வந்து வரா இல்லையா. ஸோ ஏப்ரல் 1880 1871 இவங்க வந்து மாயவரம் போறாங்க. மாயவரத்தை இவருடைய வீட்டுக்கு போறாங்க. இவர் வந்து முதல் காட்சியை வர்ணனை பண்றது ரொம்ப 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 அற்புதமா இருக்கும். அதில் ஒரு 2-3 வார்த்தைகளை சொல்ல போனா இவர் போய் வெயிட் பண்றாங்க. அவர் வந்து மீனாட்சுந்தரம் பிள்ளை நடந்து வராங்க. ஒரு யானை மெல்ல அசைந்து நடந்து வருவது போல அவர் தான். ஒரு யானை மெல்ல அசைந்து நடந்து வருவதை போல் அவர் வந்தார். முழங்கால் வரையில் நீண்ட கைகள், முழங்கால் வரையில் நீண்ட கைகள் அப்படி வந்து ஒரு எக்ஸாஜரேஷனா இருக்கலாம். ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு ராஜாக்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அங்கலட்சம் சொல்லுவாங்க, உண்மையா வந்திருக்காங்க. அந்த காலத்துல வந்து யார்கிட்ட போனாலும் வந்து முதல்ல கேட்கிற கேள்வி வந்து என்ன படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னா வந்து இமீடியட்டா வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து முதல்ல கேட்டது நைடகத்திலிருந்து பாடம் சொல்றாரு, அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீரு பிரிக்கிறது பற்றி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. வச்சு வந்து
அவனுக்கு ஒரு மாதிரி வந்து ஒப்புதல் போருக்கு. ஆனா வந்து அவர் வந்து நீ உடனே சேர்த்து அப்படின்னு சொன்னதில்ல. அப்படி வருத்தம் என்னன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அவர்கிட்ட மாணாக்கரை வந்து சேர்றாங்க. சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து பாடம் படிக்கிறாங்க. பாடம் படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போயிட்டு நான் வந்து மகாத்மா மீனாட்சி பிள்ளைங்க நான் படித்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாறி மாறி விட்டுட்டு போறதுனால அவருக்கு வந்து ஒரு புதுசா வந்து ஒருத்தர் மாணாக்கரை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தயக்கம். அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க, இவர் வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார அந்த மாயவரத்தை வந்து மீட் பண்றாங்க. இவருக்கு வந்து இவருடைய திருக்குமுறை சொல்லப்போன ஒரு வாழ்க்கையின் முதல் திருக்குமுறை அந்த நந்தன் சரித்திரம் பாடம் பாடி. ஸோ இவருக்கு வந்து அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதராக இருப்பார் அப்படின்னு. ஆனா அது பார்க்கும்போது அவர் வந்து சொல்றாரு, அவரு கோபாலகிருஷ்ண பாரதியார் எப்படி இருந்தாரு, அகலமான புறங்கால் மேல் சூப்பின கால்கள், பருத்த முழங்கால்கள், நடித்த இடை, முழங்காலுக்கு மேல் வஸ்திரம், கூடல் முதுகு, இருவின கழுத்து, பெருத்த முன்னோக்கும் முன்வந்திருக்கும் குரல்முறை, பூனைக்கண், குறுக்கிய நீண்ட தலை, அதன் மேல் நாடற்பூவை போல பறந்து கொண்டிருக்கும் 10 மயில்கள். இதான் வந்து அவர் கோபாலகிருஷ்ண பாரதியார வந்து விவரிக்கிறாரு. இது வந்து என் சரித்திரத்துல அவருடைய கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய சரித்திரத்துல இருக்கிறது. அவர் சொல்றாரு, கோபாலகிருஷ்ண பாரதியார் இவருக்கு முன்னாலே தெரியும், அவருடைய அப்பா அம்மாவும் தெரியும், ஒரு தினத்தினுடைய சிஷியர்கள் இருந்தால இவர் வந்து எதுக்காக வந்து கேட்கிறார். அவர் சொல்றாரு பாடல்கார இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மனுஷன் தான் அவரு. ஆனா அவர் வந்து சங்கீத விரோதி, சங்கீத வித்வான் என்றால் அவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. புரியல ஏன் வந்து எல்லாம் சொல்றாரு. சங்கீதத்தை யாராவது வந்து வெறுப்பாங்களா, சங்கீத வித்வான்களை வெறுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் பாடலாம் நடக்கிறது. ஒரு நாள் வந்து இவர் மீனாட்சி பிள்ளை வந்து கேட்கிறாரு, அவருடைய பேர் வந்து ஏன் வெங்கட்ராமன் வச்சிருக்காங்க அப்படின்னு. அவர் சொல்றது மாதிரி என்னுடைய குலாப் தெய்வத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. உனக்கு வேற ஏதாவது பேர் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்ற எனக்கு பேர் வந்து சாமான ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாமானா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சாமிநாதனுடைய சுருக்கம் அப்படிங்கிறாரு. சொல்றாரு சாமிநாதன் பேரே நல்லா இருக்கு, அதே நீ போய் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்காக வந்து இது வரைக்கும் வெங்கட்ராமன் மரப்புலேருந்து இல்லை, உபநயனம் நடந்த சமயத்தில் இருக்கு. அவர் சொல்ல ஓகே நான் வந்து இதுலேருந்து இனிமேல் நான் வந்து சாமிநாதனே போய் சில முதல்ல ஒரு கஷ்டமாக இருக்கு. வெங்கட்ராமன் வந்து சாமிநாதனா வந்து மரத்துக்கு அப்புறம் பழகிட்டார். இவருடைய முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னா வந்து பாடல், தமிழ் பாடல், தமிழ் செய்யுள் செய்யும்போது ராகத்தும் வந்து பாடுவார். இப்ப நான் மற்ற மீனாட்சி பிள்ளை பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவர் செய்யுள் இல்லை பாடம் சொல்லலாம் வந்து ராகத்தில் தான் பாடுவார். ஒரு நாள் இவர் மீனாட்சி பிள்ளை வந்து கொண்டு போறாரு. அந்த சமயத்துல யூரின் பார்க்க கோபாலகிருஷ்ண பாரதியாரை பார்க்கிறார். மீனாட்சி பிள்ளை வந்து கோபாலகிருஷ்ண பாரதியாரை இன்வெஸ்ட் பண்ணி சொல்றாரு, எங்ககிட்ட வந்து ஒரு பிராமண சிறுவன் வந்து பாடம் கற்றுக்கிறான் அப்படிங்கிற போது அவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் ஏற்கனவே தெரியும் இவர் வந்து படிக்கிறான்னு சொல்லி. ஆமா எனக்கு தெரியும் என்கிட்ட கூட வந்து அவன் வந்து பாடம் கற்றுக்கிறாங்க, பாட்டு கற்றுக்கிறாங்க, காலாந்திரம் பாட்டு கற்றுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஸோ இவருக்கு வந்து தெரியாது, இவர் வந்து மாதிரி கூடவே வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து பாட்டு கற்றுக்கிறது தெரியாது. ஸோ இவர் மூலமாக தான் தெரிய வருது. இவர் திரும்பி வராரு. திரும்பி வந்து கேட்கிறாரு, ஏன் எனக்கு சொல்லலைங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவர் கடைசி என்ன சொல்றாருன்னா, இசையில் அதிகம் பழக்கம் வைத்துக் கொண்டால் இலக்கண இலக்கியங்களில் தீவிரமாக புத்தி செல்லாது. இது வந்து
பிடிக்கிறது சொல்லி முடிச்சுட்டு அவர் கடந்து போயிட்டாரு. அவர் வந்து இதுக்கப்புறம் நீ பாடம் கற்றுக்காத பாட்டு கற்றுக்காத சொல்லலை, பட் இதுதான் சொல்லிக்கிறாரு. பட் இதே இவருக்கு ரொம்ப மனசுல ஆழமா பதியாது. அவர் முடிவு பண்றாரு, இனிமே வந்து கோபாலகிருஷ்ண பாட்டு அப்படிங்கிற பாட்டு கற்றுட்டு போகல அப்படின்னு. அவர் அதை பத்தி என்ன சொல்றாரு, சங்கீதம் எங்கள் பரம்பரை சொத்து, அதற்காக அதிக சிரமப்பட வேண்டியதில்லை, தமிழறிவோ இடத்திற்கரிய பெரும் பேரு. தமிழ் கற்றுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில விட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம், பாட்டு வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்லி பாட்டு கற்றுக்கிறது நிற்கிறாரு. இவரோட இருக்கும்போது தான் அந்த புரிய வருது. இப்போ மீனாட்சி பிள்ளை இப்போ பக்கத்துக்கு வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்கிறது வந்து அவரோட வந்து வறுமையில வந்து வாழ்ந்த ஒரு மனிதர். ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒரு சமயத்தில் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து போய் சாப்பிட்றாங்க, அதில் டீ போட்டு சாப்பாடு கிடைக்குது. அதை பற்றி ரொம்ப விசேஷமா சொல்றாரு. ரெண்டாவது குடிக்கும் போது வந்து ஒரு சமயத்தில் எண்ணெய் தீர்ந்து போயிடுது. அந்த எண்ணெய் வந்து யாராவது வந்து ஒரு நிமிஷம் வந்து வாங்கிக்கலாம். என் சமீபத்தில் வந்து இவரே வந்து எண்ணெயை வாங்கி தந்த மாதிரி இருக்கு. ஆனால் மீனாட்சி பிள்ளை சரித்திரம் படிச்சா அது வந்து வேற யாராவது வந்து வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. ஒரு எழுதுக்கு வேற ஒரு மாணாக்கர் போய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுலாம் திருவாரூர் போறாங்க. அங்கேயும் வந்து திருப்பி அவர் பரீட்சை, பரீட்சையில் வந்து அவர் படிக்கிறாரு, ஒரு பாராட்டு கிடைக்குது. அப்புறம் வந்து இவருடைய சுப்பிரமணிய தேசியத்துக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் வந்து ராகத்தோட வந்து பாடக்கூடியவர்களால இவருக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்த கிடைக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து கும்பகோணம் போறாங்க. கும்பகோணத்தில் வந்து தியாகராஜ செட்டியாருடைய அறிவு கிடைக்கிறது. தியாகராஜ செட்டியார் அவர் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஆள். வந்து முதல் சந்திப்பிலேயே வந்து அவருக்கு ரொம்ப பழக்கம் எப்படி ஒரு ஆள் எப்படி நம்ம வந்து ஒரு சமயத்தில் சொல்றாரு, ஏன் வந்து இவ்வளவு தெளிவா பாட்டு எழுதிங்க, ஒரு எழுவா பாட்டு எழுதிங்க, அந்த எழுவான பாட்டு வந்து மீனாட்சி பாட்டே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொருத்துல சொல்றாரு, இன்னொரு கேட்கிறாரு, என்னெல்லாம் பாடம் தான் படிச்சிருக்கேன் கேட்கிறாரு. அப்புறம் இவரோட ரொம்ப கடினமான பாடம் கேட்டு இதை படிச்சிருக்கேன் கேட்கிறாரு. இவர் வந்து பதில் சொல்ல பயணம். இவர் என்ன சொல்றாரு, செட்டியார் இல்ல நீ படிச்சிருந்தானா, ஏன்னா இந்த மாதிரி கடினமான பாடங்கள் பத்தி அடிக்கடி என்கிட்ட வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறது எல்லாரும் தொந்தரவு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி யாராவது வந்து நான் அவங்கள வந்து உள்ட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சமயத்தில் என்ன அப்படிங்கிறது வந்து அம்மை போடுறது. இப்போ அம்மைனால வந்து 4 மாசம் வந்து படத்திற்கு வர வேண்டியதாக போயிட்டது. திரும்பி வரும்போது வீட்டு நிலைமை சரியில்லை. ஸோ இவருக்கு திருப்பி வந்து ஒரு வேலை பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு வந்து. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க, இவர் சொல்றது மாதிரி நான் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றேன். வேலைக்கு போகலான்னு சொல்றேன். அவருடைய மீனாட்சி பிள்ளை இல்லை நீ போனா எனக்கு வந்து கற்றுக்கொண்டு அதிகமாக இருக்கு, நீ வந்து இப்போ வேலைக்கு போகலாம் அப்படின்னு. திருப்பி எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 71 76 வரைக்கும் வந்து கற்றுக்கிறாங்க. பட் அதில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்து அடிக்கடி திருப்பி போகிற நிலைமை வந்துருது. அதான் ரொம்ப என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பொருளாதார நிலைமை வீட்டோட பொருளாதாரம் சரியில்லாதனால என்னுடைய கல்யாணத்துக்காக அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கடன் வாங்கினது எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இதை எப்படியாவது தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதாவது திருப்பி வந்து இந்த கும்பகோணம் போய் கோபாலத்தை வேலை கேட்கிறாங்க. அவர் சொல்றது ரொம்ப நீ வாலியா இருக்க, உனக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு. அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, தாராயணம் இடத்துக்கு போறாங்க. அந்த சமயத்தில் இவரு முரேஸ்வரர் முதலா அவரே வந்து தனியா வந்து பிரசங்கம் செய்ய திருவிழையோட புராணத்தை சொல்றாரு அவரு. சொல்லும் போது நல்ல காலமா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளா மழை இல்லாம இருக்குது, மழையும் வந்துருது. ஸோ அவருக்கு என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் எப்படின்னா இந்த மாதிரி இந்த புராணம் சொல்லும் போது அது முழுக்க சொல்ல மாட்டாங்க. அதை நடுவில் நிறுத்திட்டு
ட்ரெஸ்ஸு, சன்மானங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு ஒரு சரியான தொகை சேர்த்தோம்னா திருப்பி வந்து நான் பசங்க இது பண்ணோம் ஆரம்பிக்கும். அது முடிகிற சமயத்தில் இந்த தொகைகள்லாம் வந்து கொண்டாடு வருது. ஸோ அந்த சமயத்தில் என்ன இது மாதிரி ஒரு இவருக்கு வந்து ஒரு அந்த திருவிழா சொல்ற சமயத்தில் அவருக்கு 200 ரூபா வந்து கிடைக்கிறது. அதை வச்சு அவங்க வீட்டு கடனெல்லாம் தீர்த்துறாங்க. இவர் திருப்பி திருவாரூரை போறார். ஆனால் வந்து 1876 இவருடைய ஆசிரியர் மீனாட்சி பிள்ளை இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது, சுப்பிரமணிய தேசிகர் நீங்க இங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இதுவரைக்கும் மடத்திலே இருந்தவர் 1877 இவருக்கு வந்து வீடு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க மடத்து மூலம். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்றாரு, இவர் வந்து மடத்துக்காக வந்து ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறாரு. அந்த சிவந்திபுரம் ஒரு இடத்துல வந்து அந்த மடத்துக்காக ஒரு மண்டபம் கட்டினாங்க. அதே சமயத்தில் வந்து திருவாரூரையிலேயே ஒரு மண்டபம் கட்டினாங்க. இந்த மண்டபத்தை என்னுடைய வேலையை வந்து படத்தை கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை வந்து நான் வந்து சன்னிதானத்துக்கிட்ட வந்து அனுமதிக்கு வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் 2 பேரும் வந்து சுப்பிரமணிய தேசிகரை பார்த்துக்கிறாங்க. சுப்பிரமணிய தேசிகர் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இவர் என்னுடைய படத்தோடைய ரொம்ப முக்கியமானவர். இவரை விட்டு நான் வந்து எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஞானராஜ் செட்டியார் வந்து அவ்வளவு சாதாரணமான ஆளு கிடையாது. அவர்கிட்ட வந்து ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து முயற்சி பண்றாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, சரி இப்போ நான் வந்து இருந்த இடத்துல நான் வந்து வேற யாராவது வந்தாங்கன்னா அந்த கும்பகோணம் காலேஜுக்கும் இந்த மடத்தில் இருக்கிற வந்து சம்பந்தமும் தொடர்பும் வந்து போயிடும். இப்போ உதயசாமியார் வந்து இங்கே வேலை பண்ணாங்க, அந்த சம்பந்தம் தொடர்பு கண்டினியூ ஆகும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து என்னோட வேலைக்கு வந்து வருஷத்தை நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணிய தேசிகரும் வந்து ரொம்ப தாக்கத்தோட வந்து ஒத்துக்கிறார். ஆனால் ஒத்துக்கா என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கே வந்து நீ வந்து கும்பகோணம் போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு நல்ல நேரமாக இருக்கு, நீ வந்து திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து சுப்பிரமணிய தேசிகர் வந்து ஒரு வழி அனுப்புறாரு. வழி அனுப்பும் போது முதல் சட்டை, ஒரு தலைக்குட்டை, ஒரு சின்ன சட்டை, ஜரிகை போன்ற பெரிய வெள்ளை பொருட்கள், உயர்ந்த சாலை, கருங்கால் பெரிய கைப்பட்டி, கைவேஜை, சிறிய கைப்பட்டி, தந்தப்புரிய அமைந்த பட்டுக்குடை. இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு சொல்றாரு, அந்த ஊருக்கு போன கும்பகோணம் போன இவருக்கு பத்தாசு சோறு வாங்கி கொடுங்க, இந்த குடைக்கு வந்து ஒரு உரையும் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இதை போட்டுதான் வந்து அவர் வந்து அதாவது வெள்ளிக்கிழமையாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் திங்கட்கிழமையிலேருந்து வந்து அவர் கும்பகோணம் காலேஜில் வேலை பண்ண ஆரம்பிச்சார். அந்த வேலை பண்ணும்போது இந்த உடையெல்லாம் போட்டுட்டு வந்து அவர் வந்து வேலை பண்ணுறாரு. ஸோ இந்த உடை தான் வந்து அவருக்கு வந்து ஒரு விதமான ஆயிடுறது, ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுறது. இப்போ பார்த்தாலும் வந்து அவருடைய ஃபோட்டோ இருக்கிற வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் அமைப்பு வந்து இதுலேருந்து தான் வந்தது. இவருக்கு அந்த சமயத்தில் 25 வயசு. அந்த சமயத்தில் வந்து தியாகராஜ செட்டியார் வாங்கின சம்பளம் வந்து 50 ரூபா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்போ வாங்கின சம்பளம் தான் உனக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் சொன்னாங்க. இவருடைய அதிர்ஷ்டம் வந்து அந்த 50 ரூபாயும் வந்து
1980 வந்து 3 விஷயம் நடக்கிறது இருக்கு. ஒன்று தியாகராஜ செட்டியார் வந்து இவருடைய வேலை கொடுக்குறது, ரெண்டாவது அவருடைய மகன் கல்யாண சுந்தரம் பிறக்கிறது, மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா ராமசாமி சேலம் ராமசாமி வந்து குமாரத்துக்கு முன்சிப்பா வராரு. அவர் வந்து திருவாவூர்துறை ஆணையத்தை போய் மீட் பண்றாரு. அந்த சமயத்தில் வந்து திருவாவூர் ஆணையம் இது ரொம்ப தமிழ்ல ரொம்ப பற்றுள்ளதாக தெரியுது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சமையல் நீங்க போய் மீட் பண்ணுங்க, ராமசாமி மீட் பண்ணுங்க சொன்னாங்க. பழக்கம் போல என்னென்ன பாடம் கற்றுக்கிட்டு அதான் அவனுடைய முதல் கேள்வி ராமசாமி. அவர் சொன்னாங்க இதெல்லாம் படிச்சிருக்கேன், கோவை அந்தாதி தென்குந்தாதி இதெல்லாம் சொல்றாரு. இவருடைய முகத்தை ஒன்றும் மாற்றமே இல்லை, இதெல்லாம் என்ன படிச்சு என்ன போகுது அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிற சரி இதெல்லாம் வந்து பத்தாது, நம்ம கம்பராமாயணம் படிச்சுட்டு நம்ம மன்சூரம் ரொம்ப ராமாயணம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பெருமையா. அவர் கேட்கிற பழைய நூல்கள் எதாவது படிச்சிருக்கீங்களா? இதெல்லாமே பழைய நூல்கள் தானே. இல்ல பழைய நூல் சொல்றது பழைய நூல்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து மூலமான ஆதாரமான நூல்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கேட்கிறாரு, நிறைய ஜீவஸ்தானி படிச்சிருக்கீங்களா, மணிமேகலை படிச்சிருக்கீங்களா, சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா? இவர் வந்து இது வரைக்கும் எதுவுமே கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு எழுத்துக்களுக்கு நூல்கள் இருக்கு, காரியங்கள் இருக்கு, கேள்விப்பட்டதே கிடையாது. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அவருக்கு தோல்வி வந்ததுக்கு வந்து மனசு இல்லை. அவர் சொல்றாரு, இந்த புஸ்தகம் கிடைச்சதுன்னா நான் வந்து அதை படிக்கிறதுக்கு அந்த தைரியம் இருக்குன்னு சொல்றாரு. சேலம் ராசாமி இனிமே வந்து அவர்கிட்ட அந்த பதியை வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு நாளா வந்து இந்த ஜீவசுதாரணியை படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாரும் வந்து தைரியமா வந்து இதை படிச்சு எனக்கு சொல்றேன்னு ஒத்துக்கல. நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, இவர் படிக்க ஆரம்பிக்கிறார், நிறைய விஷயங்கள் குறிப்பிடவே இல்லை. ஸோ இவருக்கு நான் எப்படி வீட்டு சாகரேசனே வந்து தர்மபுரம் சொல்லி திருவாரூர் ஆளுநருக்கு ஒரு போய் அப்பா வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஜீவசுந்தாமணி பிரதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு. பார்த்தா வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய பிரதியே வந்து அந்த ஆதீனத்துடைய நூலகத்தில் இருந்திருக்கு. ஸோ அதுல வந்து மூலமும் இருக்கு, விசேஷம் இருக்கிறது. ஸோ அது வந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல வந்து இருக்கிற ஜைனர்கள் அவங்கள வந்து மீட் பண்றாரு. ஆக்சுவலா அந்த சமயத்துல வந்து மீட் பண்ற ஒரு விஷயம் அக்கேஷன் அப்படின்னா, அந்த ஜெகநாத செட்டியார் வீட்டுல ஜீவக சிந்தாமணி வந்து பாராயணம் சாரி ஜீவச்சந்திரனை படிச்சு முடிச்சிருக்காங்க. இவர் கேட்கிற எவ்வளவு நாளா படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நாங்க 6 மாசமா படிச்சிருக்கோம். இவர் வந்து 6 மாசம் நம்ம வந்து அந்த வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வந்து அப்பாசாமி நாயனார் ஒருத்தர் இருக்காரு, அந்த சமயத்துல வந்தவர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து சந்தேகம் தான் கேட்கிறாரு. பட் ஒரு 4 மாசம் 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ராமசாமி முதலில் வந்து வேலையை விட்டுட்டு நான் வந்து திருப்பி மெட்ராஸ் போகிறேன்னு சொல்லி அவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு. ஆனால் போகும்போது சொல்றாரு, இன்னும் சில பிரதிகளை நீங்க வந்து சம்பாதிச்சு நீங்களே அச்சுட்டு வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இவர் பிரதிகளை தான் தேட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 24 பிரதிகள் அவர் கிடைக்கிறது. ஸோ அந்த சமயத்துல சீவை தாமோதரன் பிள்ளை கும்பாரத்துக்கு வராது. நான் வந்து வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஜீவசுந்தாமணி வந்து படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது நிறைய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து சிந்தாமணி இல்லை, ஜீவசுந்தாமணி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நீங்க வந்து உங்களுடைய இதை வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, நான் வந்து அதை வந்து கற்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அவருக்கு வந்து தயக்கம். அவர் சொன்னார், புத்தகம் படிக்கணும்னா அதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு பணம் வேணும், பயன்படும், அதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுடைய பேரையும் போட்டேன், சாமியார் பண்ணது அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு.
அவருடைய அப்பா வீட்டில் கேட்டுப்பாங்க, நல்லா சொன்னாங்க, இல்லை நீயே பண்ணுறது அப்படின்னு. ஸோ திருப்பி வந்து அவர்கிட்ட போய் அவருக்கு கேட்டு அந்த பிரதிகளை இவர் வாங்கிட்டார், திருப்பி வாங்கிட்டார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் வந்து சேலம் ராமசாமி முதலாளி ஆளுநருக்கு வந்து நீங்கள் வந்து சிவசுவாமியை பதிப்பிக்கலாம் வந்து ஊக்கம் கொடுத்தவரே இல்லை ஆசை கொடுத்தவரே அவரே சொன்னது நீங்கள் அவருக்கே கொடுத்துக்கலாமே அப்படின்னு. பட் அதுக்கு வந்து என்னுடைய சொன்ன ரெக்கமெண்ட் இல்லை, அவருடைய ஆசை வந்து எவ்வளவு நான் வேலை பண்ணிருக்கிறதுக்காக சரி இல்லை அவங்களுக்கு நான் வந்து எப்போ நீங்கள் பதிப்பிக்கணும் அந்த சமயத்தில் அவருக்கு உதவி பண்ணுறேன் சொல்றாரு. ஸோ 1886 அந்த பதிப்பு வேலை ஆரம்பிக்கிறது. கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு வர அங்கே வந்து சுப்பராய செட்டியார் அப்புறம் வந்து பேரூர் சக்கரவர்த்தி டாக்டர் சொல்லி உதவி பண்ணிருக்காங்க. பட் இந்த ராஜகோபாலாச்சாரியார் தான் வந்து எப்படி வந்து புத்தகத்தை வந்து பதிப்பிக்கணும் அதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. இந்த காட்டு ரத்னாகர கூடத்தில் பதிப்பு ஆரம்பிக்கிறது. அவர் இந்த கோடை விடுமுறை 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதத்தில் வந்து ஒரு 144 பக்கத்திலே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இவருக்கு வந்து திருப்பி வந்து ஊருக்கு போக வேண்டியதாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து திருமாவளவன் கிருஷ்ணன் ஒருத்தர் இவருக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். இவர் சொல்லி தான் வந்து அவருக்கு வேலூரில் வந்து அவருக்கு ஸ்கூலில் வேலை கிடைச்சது. அவர் என்ன பண்ணிருக்காரு, வேலையை விட்டுட்டு இவருக்காக வந்த மாதிரி அந்த சமயத்தில் வந்திருக்காரு. ஸோ இவர் சொல்றாங்க, நீ உங்களுக்கு பார்த்துக்கணும் எல்லா சமயத்தையும் இந்த பப்ளிஷிங் பார்த்துக்கணும் அப்படின்னு. இவர் வந்து மாசத்துக்கு ஒரு 15 ரூபா வந்து சம்பளம் கொடுக்குறாரு. ஒரு சமயத்தில் நம்ம வந்து பப்ளிஷிங் ஆரம்பிச்சுன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் ஆகும். ஆனால் பட் இவருக்கு வந்து அது ஒத்துக்கலை. ஏன்னா இவருடைய வந்து எதுக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரம் பதிப்பிக்கணும்னு ஆசை வந்து ஒன்று சீமை ராமாராயனுடைய அவர் வந்து சிந்தாமணியை பதிப்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேற ஒருத்தரும் வந்து யாழ்ப்பாணத்தில் இன்னொருத்தர் வடமொழி நாளுடைய உறவுக்காரர் வந்து இதை நான் பதிப்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து இவங்க 2 பேரும் இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்ம எப்படியாவது சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பட் இவருக்கு என்னமோ ஒரு நம்ம இன்னும் அந்த பதிப்பு வந்து முழுக்கா வந்து சரியாகலை அப்படின்ற ஆசை ஒரு எண்ணம். ஸோ அவர் என்ன பண்றாரு, திருப்பி வந்து நூல்களை வந்து தேடுறதுக்கு வந்து அவர் முயற்சி பண்றாரு. பட் என்ன இருக்கு அந்த சமயத்தில் இவருக்கு எல்லாரும் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவர் வந்து இவருடைய பதிப்பு வந்து நிறைய தவறு இருக்கு, நிறைய பிழைகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்னும் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணார், சரி இங்கே வந்து பார்க்கலாம், இப்போ பிழை இருந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த பிரிண்டிங்கை. அந்த சமயத்தில் வந்து காங்கிரத்துக்கு கஷ்டப்படுறாரு. அந்த சமயத்தில் சிவை ராமராவ் தான் வந்து சிபாரிசு பண்ணி இவருக்கு வந்து காகிதமும் வாங்கிக்கிறாரு. 1887 சிந்தாமணி வந்து வெளியானது. அந்த வெளியான சமயத்தில் அந்த காலத்தில் வந்து புத்தக வெளியிட்டு வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து முகவரை கொண்டு வர்றதுக்கு முகவரையில் முக்கியமான விஷயங்கள், நூலினுடைய பெருமை, உரையின் தன்மை, இவர் பட்ட கஷ்டங்கள், இவருடைய பதிப்பு கொள்கை, அவருக்கு உதவியவர்கள், உடனிருந்து உழைத்தவர்கள், இதெல்லாம் வந்து அவர் முகவரையில் போடுறார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நூலாசிரியர் வரலாறு, உரையாசிரியர் வரலாறு, அப்புறம் சரித்திர சொற்கள், நிறைய வந்து வேறுபாடு இருக்கிறது. தட்சிண
இல்லாம சிறப்பு பெயர்கள் அதிகார விளக்கம் சொல்றது. இவ்வளவு கஷ்டப்பட்டவர் பிரசில் என்ன பப்ளிஷ் ஆகி அவர் தியாகராஜ செட்டியாருக்கு புத்தகத்தை கொடுக்குறாரு. தியாகராஜ செட்டியார் அப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலை. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது வரைக்கும் வந்து உங்களை முன்னே சொல்லியிருந்தவர் வந்து அந்த சமயத்தில் வந்து முன்னை அப்படின்னு சொன்னார். முன்னதான் எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஒரு சின்ன ஒரு தவறு இருக்கு அப்படின்னு. என்னன்னு கேட்டா, நீங்க ஊழியர்கள் நிறைய சொல்லிருக்கீங்க, நீங்க பிள்ளையோடு பற்றி சொல்லியிருக்கீங்க, திருவாரூரை ஆலயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, ஆனா என்னுடைய பேர் மட்டும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என் சரித்திரம் படிச்சா அதை வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு சிறிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிறிய காரணம். ஆனா நீங்க வந்து தியாகராஜ செட்டியாருடைய சரித்திரம் படிக்கும்போது அந்த சிறிய காரணம் இல்லை. என் சரித்திரம் தியாகராஜ செட்டியார் பப்ளிஷிங் பார்த்தா வந்து 42 பப்ளிஷ் ஆச்சு, 40 ஆயிடுச்சு. ஸோ எதனால வந்து அவர் மாற்றினாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு அது ஒரு காரணம் தான், ஒரு காரணம் வந்துருக்கணும். அவர் இதனால ஒரு ப்ராப்ளம் வந்து அவருக்கு ஏன்னா சைவ மதத்துக்கு கனெக்ஷன் இருந்ததுனால ஜீவஸ் தான் ஒரு சைனா காரணம். ஆல்ரெடி வந்து திருவாரூரை ஆதினத்தில் வந்து அவருக்கு கெட்ட பேர் வந்து ஒரு சைவ மதத்தில் இருந்தவர் வந்து எப்படி வந்து ஒரு சைனா காரியத்தை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஏதாவது, ஆனா இதுல வந்து தியாகராஜ செட்டியார் சரித்திரம் பார்க்கும்போது அதை சொல்ற தெரியாம பண்ண தப்ப நிவர்த்தி பண்ணிக்கிறதா அந்த 3 வந்து பரிகாரம் பண்ணா சரியாயிடும். இந்த 3 பரிகாரம் என்னன்னா, ஒன்று வந்து 1904 திருவள்ளிக்கரையில் வீடு வாங்கினாங்க. இந்த வீட்டுக்கு வந்து தியாகராஜ விலாசம் பேர் வச்சாரு. 2வது பரிகாரம் வந்து 1903 அதை பப்ளிஷ் பண்ணும்போது அதில் 500 டெடிகேட் பண்ணாரு. 3வது 30 காலேஜில் ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்ரி இயர் 48 ரூபாய் வந்து அவருக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்தாரு. பட் அவருக்கு உயிரோட இருக்கும்போது 3 எடிஷன்ஸ் வந்து அண்ட் ஒவ்வொரு எடிஷன்ஸும் வந்து நிறைய வந்து மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு, நிறைய திருத்தங்கள்லாம் இருந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு முதல் எடிஷன் வந்தப்பறம் யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய வந்து ஒரு கண்டனங்கள்லாம் வந்திருக்கு. பட் எங்கள்கிட்ட வந்து இதோட வந்து நல்ல பிரதிகள் இருக்கு, இதோட நல்லா இருக்கு. இங்கே வந்து அதெல்லாம் வந்து வச்சு சுட்டி காமிச்சிருக்காங்க. இவர் வந்து 2வது எடிஷன்ல வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பட் இவர் மேல் என்ன ஒரு குற்றச்சாட்டுன்னா, இவ்வளவுதான் வந்து கரெக்ட் பண்ணவர், எதனால யார் சொல்லி வந்து இந்த கரெக்ட் பண்ணிங்கிறது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னு இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம இவருக்கு முன்னாடியே வந்து பவர்னு ஒருத்தர் வந்து நாதாளு நிலப்பக்கத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து அவர் தமிழ்ல வந்து வசிச்சிருக்காரு. நாதாளு நிலப்பக்கம் அதை பத்தி இவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து குறிக்கவே இல்லை, குறிக்க செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. என் சரித்திரத்தில் அதை பத்தி எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பவருடைய நதியில வந்து நிறைய பிழைகள் தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் வந்து அந்த பிழைகள்னால காரணமாக இருக்குமோ அவர் வந்து அதை வந்து அவர் வந்து அக்னாலஜ் பண்ண அந்த மாதிரியான ஒரு நதிகளை குறிப்பிட்டு. ஸோ இது வந்து 1987 1887 இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு தமிழ் இலக்கியத்துக்கும் சரி, தமிழ் மரபுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆனால் அந்த மாற்றம் வந்து மொத்தமாக 500 பிரதிகளே தான் வந்து இந்த மாற்றத்தை ஏற்படுகிறது. 500 பிரதிகள் தான். அந்த 500 பிரதிகளை கூட 100 பிரதிகள் வந்து அதை உபயோகப்படுத்த முடியாமல் போயிருக்கு. ஸோ 400 பிரதிகள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. சிவை தாமோதரனே சொல்றாரு வந்து நீங்க வந்து சிலப்பதிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சில சைனர்கள் சொல்றாங்க சூடாமணியை பண்ணுங்க, ஏன்னா இது வந்து சைன காப்பியங்கள். ஸோ நீங்க
வந்து சூடாமணியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் ஏற்கனவே வந்து 10 பாட்டு விஷயங்கள் நிறைய வந்து கரெக்ட் பண்ணிட்டார். ஸோ 10 பாட்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு பட் இதுக்குள்ள நடுவில் வந்து சுப்பிரமணிய தேசிகர் சொல்லி போறாரு, தியாகராஜ செட்டியார் எடுத்துக்குவார். ஸோ 1989 இவர் வந்து இந்த 10 பாட்டை வெளியிடுறாரு. எது வந்து எதை பதிப்பிக்கிறது இந்த மாதிரியான ஒரு கலக்கத்துல இருந்து அவர் வந்து பதிப்பிச்ச நூல்களுடைய ஒரு பட்டியல் இது. ஆக்சுவலா அது பட்டியல் சொல்ல முடியாது. நான் வந்து குறிப்பிட்டது எல்லாமே வந்து 50 காவியங்கள் பண்ணாரு. ஜீவ சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, காவியங்கள்ல ஒரு பதிவதே உதயகுமார், உதயகுமார் காவியம், சங்க நூல்கள்ல 10 பாட்டு, அப்புறம் புறநானூறு 500 பதிற்று பதிப்பாடு கொடுத்தது. அதை தவிர வந்து ஏகப்பட்ட நூல்கள் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அதாவது 1887 1942 வரைக்கும். அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்த சிந்தாமணி சமயத்திலே வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு வெறும் தமிழ் பண்டிதர்களுக்காக ஒரு தமிழ் கற்றவர்களுக்கு மட்டும் வந்து அந்த புத்தகம் அடையணும் இல்லாம பல்வேறு விதமான ஆளுங்களுக்கும் வந்து ஒரு போகணுங்கிற ஆசை. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதை சுருக்கம், அப்புறம் வந்து அனுப்பக உரைகள், இந்த மாதிரி. ஸோ எல்லாரும் படிக்கலாம். நீங்கள் வந்து முழுக்க படிக்கணும்னு ஆசை இல்லை. இப்போ நம்ம சாதாரணமான ஆட்கள் ஒரு கதையை படிச்சுட்டு மட்டும் வந்து அந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும். இல்லை அவங்களுக்கு வந்து ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து அவருக்கு என்ன இருக்குன்னா, இந்த வசன நூல்கள் என்ன பண்ணுறது எழுதுறதுக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் எழுதின நூல்கள் எல்லாமே, வசன நூல்கள் எல்லாருமே வந்து அவருடைய பதிப்பிச்ச காவியங்களுடைய டெக்ஸ்டைல் பாட்டு. இப்போ வந்து மணிமேகலை பண்ணும்போது அவர் புத்த சமயம், மணிமேகலை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய விஷயம் இருப்பார். அது ஆக்சுவலா ஒரு புத்த சமய நூல் அப்படின்னு தெரியல அவருக்கு. அவருக்கு ஒரு எதாச்சியா அவருடைய கொலிக்கு வந்து அவர் சொல்லிதான் அவர் தெரிஞ்சது இது வந்து ஒரு புத்த சமய நூல் அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, நான் வந்து புத்த சமயம் வந்து பற்றி கற்றுக்கிறது நிறைய வந்து முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அந்த புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சட்டம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறது. அது மட்டும் இல்லாம மனிதர்களை கதை சுருக்கம் அப்படின்னு நம்ம எழுதுறாரு. அவர் முதல்ல பப்ளிஷ் பண்ண சரித்திரம் பார்த்தா வந்து மீனாட்சிசுந்தரம் பிள்ளையை பற்றி. இந்த மீனாட்சிசுந்தரம் பிள்ளையை பற்றி 32-33 வந்து முதல் பாகம் 2வது பாகம். ஆனா அவர் வந்து 1903 வந்து கும்பகோணத்துல வந்து 3 நாள் வந்து கும்பகோணம் காலேஜ்ல வந்து லெக்சரர் கொடுத்துருக்காரு அந்த சரித்திரத்தை. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து இவருடைய சரித்திரம் எழுதுறதுக்கு வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி சுதேசபத்திரில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. கருத்துவனுக்கு முன்னாடி இருந்தாலும் கடைசியா அவரால் பப்ளிஷ் முடிஞ்ச டைம் வந்து 33 நாள் தான். அதுக்கப்புறம் வரிசையா வந்து அவருடைய வசன நூல்கள் வெளியாக ஆரம்பிச்சது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து 1932 கலைமகள் பத்திரிகை வந்து உருவானது. கலைமகள் பத்திரிகையில கிட்டத்தட்ட எல்லா பதிப்புகளையும் எல்லா பதிப்புகளையும் அவருடைய ஒரு எழுத்து வந்து வராம இருந்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து கலைஞர்களும் இவரும் வந்து இவர் பதிப்பிச்ச நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கலைஞர்கள் கலைஞர்கள் வந்து வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்ல, கலைஞர்கள் இல்லாம மற்ற பத்திரிகைகளையும் வந்து அவர் எழுதியிருக்காரு. கல்வியில் எழுதியிருக்காரு, சாரி ஆண்டவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் வந்து ஒரு 10 ஏதாவது வந்து தீபாவளி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சமயத்தில் சிறப்பு மலர்கள் வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து
அந்த இங்கிலீஷ் போட்டிருக்கா? அந்த அவர் இங்கிலீஷ்ல தானே எழுதியிருப்பாரு அந்த. இல்ல இது வந்து இது மாதிரி பப்ளிஷ் பண்ணதா ஒருத்தர் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் கலப்புறாரு. ஸோ அதனுடைய ரிப்ரொடக்ஷன். ஸோ எல்லாரும் இவருடைய பதிப்பு முறையை பின்பற்ற வேண்டும். ஐயப்பன் பதிப்புகளால் தமிழ் மொழியானது எந்த மொழிக்கும் தாண்டுதல்ல என்பது உலகுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. அவருக்கு 1906 இந்த மகா நவபாத்தியாய பட்டம் கிடைக்கிறது. ஜெனரலா வந்து அந்த சமயத்துல சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இவர் மட்டும்தான் வந்து சான்ஸ்கிரிட்டே தெரியாத ஒரு இவருக்கு அப்புறம் கதிரேசன் செட்டியார் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து வடமொழி புலவர், தமிழ் மட்டும் இல்லாமல் வடமொழியும் வந்து புலவர். இதுக்குதான் வந்து அவர் என்ன பண்ணுறது, அவருடைய டைரியில வந்து சன்னது கிடைத்தது அப்படிங்கிறது. அந்த டைரி ஒரு சின்ன டைரி. அது அந்த டைரியில முதல் லைன்ல அந்த சன்னது கிடைத்தது அப்படின்னு அந்த அவர் வந்து 1893 வந்து டைரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பட் வந்து அவர் கண்டினியூஸா எழுதுவார்னு சொல்ல முடியாது. அவர் கடைசியில் கிடைச்ச பட்டம் பார்த்தா வந்து 1932 சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இது பாரதியார் அவருக்கு பற்றி எழுதின ஒரு கவிதை. இவர் வந்து பாரதியார் வந்து பாரதியார் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஆதர்ச புருஷன் தான் இருக்கிறார். இவர் வந்து சென்னையில மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில அவர் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வந்து அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப ஒரு இதுவோடையும் வந்து அவருடைய பேசுவார். ஆனா இவர் வந்து பாரதியார் வந்து எப்படி ஒரு இவர் வந்து பாரதியார் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் வந்து இவ்வளவு சந்தோஷத்தோடையும் இவ்வளவு வந்து இருக்கிறாரு. பாரதியார் வந்து இறந்தப்பறம் 1926 அகில இந்திய காங்கிரஸ் மன்றத்தில் பாரதியோட படம் வந்து திறந்திருக்காங்க. அப்ப வந்து அவர் வந்து ஒரு சொற்பொழிவு பண்றாரு. அவர் பாரதியார் பற்றி எழுதுறாரு. கட்டுப்பாடான வேலைகளை செய்வதில் பிரியமில்லாத பாரதியார் அந்த வேலையில் அதிக காலம் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலைக்கு அந்த சுரேசனத்துல இவருடைய 2 நாள் வேலை பண்ணாரு. பட் அந்த ரொம்ப நாள் நிக்கல. ஒரு நாள் வந்து வேலை செய்யறாரு. இவர் அது பெரிய ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை எல்லாத்துக்கும் வந்து இவருடைய தேசபக்தி பற்றி பேசுறாரு, இவருடைய இறை பக்தி பற்றி பேசுறாரு, இவருடைய சங்கீத ஞானத்தை பற்றி பேசுறாரு. பட் அதை தவிர வந்து வேற எதுவுமே பேசல விஷயத்துல. அவர் வந்து அந்த கட்டுரையில விவரிக்கிறாரு எப்படி வந்து செந்தமிழ் நாடகம் பகுதியில் அந்த பாட்டுடைய வந்து எப்படி வந்து அந்த பாட்டு எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சது, அவருக்கு இது கிடைச்சது அப்படின்னு. அது வி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு தமிழ் பற்றி. தமிழ்ல வந்து தமிழ்ல இல்லாத புத்தகங்கள் என்ன, இந்த மாதிரி அமராமாயணம் இல்லையா, திருக்குறள் இல்லையா. ஸோ இந்த சொற்களை கேட்ட பாரதியார் தான் இதுலேருந்து தான் வந்து அவருக்கு செந்தமிழ் நாடகம் பகுதியிலே அந்த பாட்டு எழுதுறதுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது சொல்றாரு. சொல்லப்போனா அவர் திருச்செந்தூர் சொல்ல போனோம்னா, அதாவது இந்த 20th century 1903 வந்து பிரசிடென்சி காலேஜ் மாற்றப்படுறாரு. அப்புறம் 1904 திருப்பதி அவர் வீடு வாங்குறாரு. அந்த வீடு இன்னும் இருக்கு. ஆனா உள்ள எல்லாம் உடச்சு போச்சு. அப்புறம் 1917 அவருடைய மனைவி இறந்து போறாங்க. அப்புறம் 1990 அவருடைய காடு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 24-27 மீனாட்சி தமிழ் கவிதையில் தலைமையாசிரியர் இருக்கிறார். பட் வந்து சிதம்பரத்தில் அது வேலை இருக்கு, அதனால எடுக்க முடியல. திருப்பி வந்தது. நடுவில் வந்து 26 வந்து ரவீந்திரநாத் டாகூர் மெட்ராஸ்ல போய்
பாரதிய சாகித்ய பரிஷத்து வந்து மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்ல வந்து காந்தி முன்னிலையில அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் 1942 என்செல்ஃபன் வந்து 122 வாரங்களா வருது. இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு கல்வியும் கருணாநிதியும் இவங்க வந்து அவரை வந்து திருப்பி சொன்னாங்க மாதிரி உங்களுடைய சட்டத்தை நீங்கள் எழுதணும் அப்படின்னு. கடைசியில் வந்து என்ன 22 வாரம் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. சமயத்தில் நிறைய பேர் வந்து நம்ம மெட்ராஸ் வந்து திருப்பூர் இருக்காங்க. அந்த இடத்துல அவர் வந்து ஆகிறார். இவர் வந்து என்ன கேட்டால் வந்து இவர் வந்து இப்போ எடுத்துக்கலாம் படித்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு மகாத்மா காந்தியுடைய ஆட்டோபயோகிராஃபியும் அப்படி தமிழுக்கு வந்து இவருடைய என்செல்ஃபனும் மற்ற எழுத்துக்களும் சொல்லலாம். கிட்டத்தட்ட அவரை பற்றிய விஷயங்கள் எல்லா விஷயங்களும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை சரித்திரம் மட்டும் இல்லாமல் அவருடைய பிலாசபி என்ன அது வந்து ஒரு சமயத்தில் ஓட்டிச்சூடிகளாக தொடும்போது அவர் தமிழ் கூந்தல் அப்படின்னு ஒரு பாடல் கிடைச்சது. அந்த பாடல முதல் 2 வரிகள் வந்து அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தமிழே முன்னால் இருப்பேன் இமையோர் பெருந்தமிழம் இருந்தாலும் கேட்டேன். இதை வந்து பண்ணதா இன்னும் 2 லைன்ஸ் ஆக்ட் இருக்கிறார். திருந்த குறிப்பிட்ட பன்மொழி மொழிகள் தனியே பதிப்பிக்கவே படிப்பிப்பார். இது வந்து அவருடைய சித்தாந்தம் அவருடைய பிலாசபி எல்லாத்தையும் வந்து ஒரு சமம் பண்ற மாதிரியான பாடல் இது. அவர் நீங்க புத்தகம் படிக்கும்போது டேரக்டா பண்ணாராக அவர் இந்த மாதிரி முழு புத்தகங்களை வந்து படிக்கிறதுக்கு எப்படி அவரால் முடிச்சது அண்ட் எப்படி வந்து அவருக்கு அதுக்கான வந்து ஒரு சக்தியும் அதுக்கான வந்து உணர்ச்சியும் அதுக்கான வந்து புத்தகங்கள் எப்படி கிடைச்சது அவர்கள். ஸோ அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்து என்ன வந்து இந்த ஒரு சொற்பொழிவு வந்து பண்றதுக்கு அதாவது தான் இருந்தது. சில பேருக்கு நான் வந்து நன்றி தெரிவிக்கிறோம். முதல்ல என்னுடைய தந்தையாருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம். அவர் சேர்த்து வச்சிருந்த புத்தகங்கள் தான் வந்து இவ்வளவு கொஞ்ச நாள் படிக்க முடிஞ்சது. அப்புறம் சாளுக்கியசி வந்து எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அது வந்து உபேசாவுடைய மற்ற பரிமாணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு உதவியாக இருந்தது. மற்றபடி சாதாரண பத்திரி நான் எல்லாருக்கும் என் சரித்திரம் முழுமையும் ஒரு தகவல் விடாமல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கணக்காளராகிய அவர்களிடம் முன்னே கண்ணால் படிப்பது போல் நம்மளே உட்கார்ந்து 2 மணி நேரம் படிப்பது போல் கொடுத்து விட்டார். ஸோ அது சம்பந்தமாக நான் சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த என் சரித்திரம் படித்தால் நமக்கு தெரியும். உவேசா அவர்கள் அவர் ஆயுள் முழுதும் மிகச்சிறிய உதவிய புகார் எந்த மூலையிலிருந்தோ எந்த துறையிலிருந்தோ இருந்தாலும் அதை விடாமல் அவர் குறிப்பிடுவார். அவருடைய அளப்பரிய நன்றி அறிந்த உணர்ச்சிக்கு அவருடைய எழுத்துக்களும் மற்ற சந்தர்ப்பங்களும் அதற்கு சான்றாக. ஆனாலும் கூட மற்ற எவர்களுக்கும் தெரியாமல் இடதுகை கொடுத்து வலதுகைக்கு தெரியாமல் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் பலருக்கு உதவிகள் பண்ணியிருக்கிறார். இவருடைய முதல் ஸ்லைடில் சொல்லியிருந்தால் அரியலூர் சடகோவையங்கார். அந்த அரியலூர் சடகோவையங்கார் தான் அவருடைய முதல் ஆசிரியர் என்று சொல்லலாம். தமிழை முறையாக படிப்பதற்கு சங்கீதம். அவருடைய மனைவியார் விதவையான பிறகு அவர் ஆயுள் காலம் முழுவதும் உவேசா அவர்கள் அவருக்கு உதவி செய்தார். அவர் சடகோவையங்காரிடம் படித்த போது அவருக்கு 14 வயதுதான். அவருடைய இளம் வயதில் படித்த அவர் தன்னுடைய ஆசிரியருடைய விதவைக்கு துணைவியாக கடைசி வரை
உதவி செய்திருந்தார். இவர் குறிப்பிட்டது போல் பிற்காலத்தில் அந்த கும்பகோணம் கல்லூரியில் தியாகராஜ செட்டியார் நினைவாக அவர் பேரில் எண்டோர்மெண்ட் வைத்து ஓரிரு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் உபகார சம்பளம் வழங்குவதற்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எண்டோர்மெண்ட் செய்திருந்தார். தன்னுடைய முதன்மை ஆசிரியரும் தன்னுடைய நம்பிக்கைக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கு எல்லாம் உயர்வாக இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையின் பேரனுக்கு கடைசி வரைக்கும் உபகாரம் செய்திருந்தார். இதெல்லாம் உவேசா என்ற மனிதனின் தன்மையை நமக்கு எடுத்துக்காட்டும். உவேசா என்ற பெரிய ஸ்காலரைத்தான் நமக்கு அவர் சித்திரமாக வரைந்து கொடுத்தார். அவருடைய நன்றி மறவா தன்மைக்கும் அவருடைய எழுத்தும் பணியும் எவ்வளவு உயர்ந்ததோ அவர் உள்ளமும் அதே அளவுக்கு உயர்ந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நினைக்கிறேன். இரண்டாவது, அவருடைய பதிப்பு பணி. சிவசிந்தாமணி தான் அவருடைய முதல் பதிப்பு. அப்பொழுது அவருக்கு முன்மாதிரிகள் இல்லை. தமிழில் பதிப்பு என்பது அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது. ஆங்கிலத்திலும் அவருக்கு முன்மாதிரி இல்லை. ஆனால் ரிசர்ச் மெத்தாடாலஜியை, ஆய்வு பணியை, ஆய்வு முறையை அந்த ஐரோப்பிய மாதிரிகளுக்கெல்லாம் கடந்து அதையும் விட மேல் சென்று தன்னுடைய முதல் பதிப்பிலேயே அதில் கடைபிடித்திருக்கிறார். கிராஸ் ரெஃபரன்சஸ், அவர் சொன்னது போல் மேற்கோள்களாக அவர் பதிப்பித்த நூலில் எங்கெங்கெல்லாம் மேற்கோள்கள் வருகின்றனோ அதற்கு விளக்கங்களும் அவை வேறெந்த நூல்களில் எல்லாம் வருகின்றன என்பதை குறிப்பிட்டிருப்பார். கன்கார்டன்சஸ், இண்டெக்ஸஸ், கிளாசரி, பொருள் தெரியாத வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கம் இல்லை. இந்த நூலில் தான் முதல் முறையாக ஒரு பிரயோகம் வந்திருந்தால் இந்த பதிப்பிலோ இந்த நூலில் தான் ஒரு சொல் ஒரு புதிய அர்த்தத்தில் பயன்படுத்தியிருந்தால் அதை சுட்டிக்காட்டி இது புதிதாக வழக்கத்திற்கு மாறான பொருளில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். தனக்கு எந்த முன்மாதிரிகளும் டிசிடென்ட்டும் இல்லாமல் சுயம்புவாக இருந்து எல்லா விதத்திலேயுமே சுயம்புவாக இருந்து ஒரு அரிய பதிப்பு பணியை செய்து அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருந்தார். இந்த விதத்தில் அவர் மிகவும் ஆச்சரியகரமான ஒரு மனிதர் என்று சுட்டிக்காட்டுகிறேன். ஏராளமான தகவலுடைய எல்லாம் தன்னுடைய சார்ட்டரை கொண்டு பணியை எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி ஏராளமான தகவல்களை கொண்டு உவேசா என்ற சிறுவனிலிருந்து தொடங்கி உவேசா என்ற ஆமனிதன் திருக்கழ் கூட்டத்தில் அனைத்து போரும் வரை நமக்கு சுட்டிக்காட்டிய ரவிசங்கர் அவர்களுக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. எங்களுடைய நன்றியை மிகச்சிறிய அளவில் அவருக்கு சமர்ப்பித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். தெரிவிக்க வேண்டுமானால் ஓரிரு ரெண்டு அடுத்து வரப்போகிற கூட்டத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட். வரும் வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு பேராசிரியர் சுவாமிநாதன் புதுக்கோட்டையுடைய கலை வரலாறு பற்றிய ஒரு பேச்சு. தமிழ் இணைய கல்விக் கழகம் கோட்டுப்புறத்துல அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு அடுத்த கட்டணம். அங்கே வரும் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு 13ஆம் தேதி பேராசிரியர் சுவாமிநாதன் புதுக்கோட்டை. அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை இதே இடத்துல மாலை 5:30 மணிக்கு இந்திரா பார்த்தசாரதி, எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி சிலப்பதிகாரத்தின் சில சிக்கல்கள் குறித்து பேசப்படுகிறது. சிலப்பதிகாரம் படித்த அது ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கார். அது பதிப்பாக இந்த மாதம் ஒரு நினைக்கிறாங்க வர மாதத்துல. தொடர்ந்து இது அந்த அவருடைய சொற்பொழிவு இதே இடத்துல முதல் சனிக்கிழமை அடுத்த மாதம். உங்களுடைய யாருக்கெல்லாம் மின்னஞ்சல் வரவில்லையோ அவர்கள் உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஒரு காகிதம் போயிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் எழுதிருங்க. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஹெரிடேஜ் தொடர்பானது நம்ம ஆர்கனைஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான மற்ற தகவல்களையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்களுடைய பெயரை கொடுத்துருங்க. நன்றி.
நாளைக்கு ஹெரிடேஜ் வரலாம். டீடைல்ஸ் சொன்னீங்களா? வந்து எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த ஹெரிடேஜ் வாக் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆர்கனைஸ் பண்றாங்க. 8:30 10:30 ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, நேரம் வந்தா போறோம். 3 என்ட்ரன்சஸ் இருக்கு ஹைகோர்ட்டுக்கு. அது ஒன்று ஜட்ஜஸ் என்டர் பண்ற ஆர்டிஐ சர்வேவுடைய மேலே இருக்கும் லெஃப்ட் ஒரு என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் திறந்துருக்கும். அந்த வழியா நீங்க உள்ள வந்தீங்கன்னா 8:30 நாளைக்கு காலையில இந்த இடத்துல அசம்பிள் ஆகும். 8:30 10:30 10:30 அப்புறம் ஒரு ஹைடி இருக்கும், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இது உள்ளுக்குள்ள பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. இது மட்டும் நம்ம சாதாரண ஹைகோர்ட்டுக்குள்ள போறவங்கலாம் போக முடியாத ஃபாரினர் பிளேசஸ்லாம் இருக்கு. அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃபைனலாக 10 மணிக்கு அந்த ஆடிட்டோரியத்தில் போயிட்டு ஆடிட்டோரியத்தில் கிவ் பவர் பாயிண்ட் சைட் பிரசன்டேஷன்ஸ் ஆன் தி ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். இது 10:30 10:45 கொடுத்துரும். அப்சல்யூட்லி ஃப்ரீ, வரவங்க வரலாம். கோபுரம் பார்க்கிங் உள்ள நார்மலா ஜட்ஜஸ் தான் வரலாம். நாளைக்கு நீங்க எல்லாரும் ஜட்ஜஸ் தான். அந்த வழியா உள்ள வரலாம், வண்டி பார்க் பண்ணலாம். டூ ஜட்ஜஸ் ஆல்சோ வில் பி தேர் அக்கம்பனியஸ் டு தி ஹெரிடேஜ் வாக். 8:30 வந்து அவங்களுக்கு